بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر السلام عليكم ورحمة الله. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பொய் குற்றச்சாட்டுகளும் போலி ஒற்றுமையும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பு திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் இந்த இரண்டு மாத்திரம்தான் இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரம், இந்த இரண்டில் இல்லாத எவருடைய சொந்த கருத்துக்களும் இந்த இரண்டுக்கு எதிரான எவ்வளவு பெரிய அறிஞருடைய சுய அபிப்பிராயங்களும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாதவை என்று கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தை நாம் வீரியமாக செய்ய ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் எங்கேயெல்லாம் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற உண்மையை விளங்கிய சகோதரர்கள் லட்சக்கணக்கிலே ஒரு அளவே இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் கூட சொல்லி காட்டினார்கள், தௌஹீத் ஜமாத்திற்கு முன்னால் எத்தனையோ தௌஹீத் இயக்கங்கள் தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி காலடி எடுத்து வைத்தது. ஆனால் அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாம் அவங்க உருவாக்கிய பள்ளிவாசலோடு முடிவு பெற்று விட்டதை தவிர தௌஹீத் ஜமாத்தை மாதிரி ஒரு இயக்கத்தை வளர்த்து அந்த இயக்கத்தை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கிய ஒரு அமைப்பு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற கிடையாது. அப்படி தௌஹீத் ஜமாத் அடிப்படையில் பிரச்சாரம் செய்கிற பல நூற்றுக்கணக்கான மர்கஸுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தாயிகள் பிரச்சாரர்கள் வேற ஜமாத்தில் இல்லாத அளவுக்கு இங்கே வளர்ந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நிறைய பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்று நிறைய ஒரு மறுமலர்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் மத்தியில் பிரச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த வளர்ச்சியை எல்லாம் பொறுக்க முடியாத சில பேர் தௌஹீத் ஜமாத் மேல சில பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார்கள். அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கு புதுசாக இவங்க சொல்ல கிடையாது. நம்ம 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய நேரத்தில் சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்களும் தப்லீக் ஜமாத்துக்காரர்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஹனஃபி ஷாஃபி என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து தௌஹீதை முடக்கி விடலாம், தௌஹீத் பிரச்சாரத்தை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்த மாதிரி இன்றைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தௌஹீத் வளர்ச்சியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், அதுக்கு ஏதாவது நம்ம அவதூறுகளை பரப்பி விட்டோமையானால் தௌஹீத் ஜமாத்தை ஒழிச்சிடலாம் என்று நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார்கள். என்ன விளங்க சொல்றாங்க, தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய பேசிக்கை நான் சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம், இது மட்டும்தான் இஸ்லாம்னு நம்ம சொல்றோம். ஆனால் இதை விளங்கியும் விளங்காமல் என்ன சொல்கிறார்கள் என்றால், விளங்காத மாதிரி நடித்துக்கொண்டு இவர்கள் பிஜேவை பின்பற்றுகிறார்கள். பிஜே என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு தலையாட்டி கூட்டம். எந்த அளவுக்கு என்று சொன்னால்
பிஜேவை இவர்கள் கடவுளாகவே ஆக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் அந்த பிஜே மேல இருக்கிற வெறுப்பு, அவர் மேல உள்ள அந்த கோபம், அதை என்ன செய்யறாங்க, இந்த ஜமாத்தின் மேல அப்படி திருப்புகிறார்கள். பிஜேவை பின்பற்றக்கூடிய கூட்டம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசிக்கில் நின்று கொண்டு நிறைய இயக்கங்கள், சமுதாய இயக்கங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய இயக்கங்களை, இஸ்லாமிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய சில இயக்கங்களை தௌஹீத் ஜமாத் விமர்சனம் பண்ணுகிறது. மார்க்க ரீதியாக நம்ம செய்யக்கூடிய இந்த விமர்சனங்களை இது சரியா தவறான்னு பார்க்காம இவங்க எல்லா இயக்கத்தை விமர்சிக்கிறத வேலை. தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும், மற்ற எல்லா இயக்கமும் நரகத்துக்கு போகுது அப்படின்ற எல்லா இயக்கங்களையுமே விமர்சனம் பண்ணுவதுதான் இவங்களுடைய வேலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். அதே மாதிரி இவர்கள் சஹாபாக்களை அவமதிக்கிறார்கள். இமாம்கள், தாபியன்கள், தாபியன்கள் போன்ற பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் இவர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசுகிறார்கள். அவங்களை எல்லாம் மதிக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறார்கள், பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, புதிய புதிய கொள்கைகளை சொல்கிறார்கள். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத சமுதாயத்தில் இப்பதான் இவர்கள் புதுசாக சில கொள்கைகளை சொல்லி குழப்பங்களை உண்டாக்குறார்கள். பல ஊர்களில் பிரச்சனை ஏற்படுகிறது. இவங்க நோட்டீஸ் கொடுத்தா பிரச்சனை, இவங்க போஸ்ட் ஓட்டினா பிரச்சனை, இவங்க போய் தாவா பணி பண்றோம்னு போனா அதுல பிரச்சனை. புதிய புதிய கருத்துக்களை சொல்லி அதை ரொம்ப ஹார்டாக சொல்லி நாங்கள்லாம் இருக்கிறோமா அப்படியே சொல்றோம், அப்படி எல்லா இயக்கங்களும் சொல்கிறார்கள். நாங்கள்லாம் சாஃப்டாக சொல்லும் பொழுது இவங்க ரொம்ப ஹார்டாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் அப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி யாரோடையுமே இவர்கள் ஒன்றுபட மாட்டேங்கிறார்கள். நாங்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம், சுன்னத் வல் ஜமாத்தோட எங்க இயக்கம் ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் பல ஜமாத்துகளோடு நாங்கள் கலந்து இருக்கிறோம். இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் மாத்திரம் அப்படி தனியாக அப்படி தனிச்சு காட்டணும்னு தனியாகவே நிற்கிறார்கள் என்றெல்லாம் மொத்தத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் வந்த காரணத்தினால், இவருடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை குலைந்து போய்விட்டது, சமுதாயத்துக்கு மத்தியில் பல பிரச்சனைகளை இவர்களால் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தௌஹீத் ஜமாத் மேல நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை இந்த போலி ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் பரப்பி வருகிற காட்சியை பார்க்கிறோம். முதல்ல இவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டையா நம்ம தெரிந்து கொள்வோம். அந்த குற்றச்சாட்டுகள் நியாயமானதானா, அதுல உண்மை இருக்கிறதா, இஸ்லாமிய அடிப்படையில் நின்று இதற்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல என்ன சொல்கிறார்கள், இவர்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த விமர்சனம் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ புதுசாக நம்ம இந்த விமர்சனம் பண்றோம். தவறை காணக்கூடிய நேரத்தில் யாராக இருந்தாலும் தயவுதாட்சணியம் இல்லாமல் போட்டு உடைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 35 ஆண்டுகளாக செய்து வருகிறது. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம தப்லீக் ஜமாத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தரிக்காக்காரர்களை ஷேகுமார்கள்ங்கிற பெயரில் ஏமாத்துறாங்க பாருங்க. தங்கள் காலில் மக்களை விழ வைத்து மற்ற மதங்களில் எப்படி சாமியார்கள் இருப்பார்களோ அந்த மாதிரி முஸ்லிம் சாமியார்களாக மத குருமார்கள், இஸ்லாமிய மத குருமார்கள், மார்க்க அறிஞர்கள் தங்களை ஷேக் என்றும் தங்களிடத்தில் பையத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஏமாற்றி கொண்டு வந்ததை நம்ம அடையாளம் காட்டியிருக்கிறோமா இல்லையா? தாயத்து போடுகிறார்கள், தட்டில் எழுதி கரைத்து குடிக்க சொல்கிறார்கள். திருமணத்தில் ஒருத்தர் இறந்து போய்விட்டால், அதே மாதிரி திருமண நேரம் என்று வந்து விட்டால், வீடு குடி போனால், இப்படி எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கெல்லாம் ஒரு ஹஜரத்தை கூட்டி வருகிறார்கள், புரோகிதம் பண்ணுகிறார்கள். இஸ்லாத்துக்கு இந்த புரோகிதர்களுக்கு இந்த சம்பந்தமே இல்லை என்றெல்லாம் நம்ம எதையெல்லாம் இஸ்லாமிய பேசிக்கல தவறு என்று நினைக்கிறோமோ, நமக்கு தவறு என்று தெரிகிறதோ, குர்ஆன் ஹதீஸ்ல எதெல்லாம் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தவறை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நம்ம புதுசா விமர்சனம் பண்ற மாதிரி இவர்கள் எல்லா இயக்கத்தையும் விமர்சனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதா? ஒருத்தன் தப்பு செய்யறான், சமுதாயத்தை பாதிக்கிற மாதிரியான தவறை செய்கிறான், அவன் செய்கிற தப்புனால மற்றவர்கள் பாதிப்படைகிறார்கள் என்று சொன்னால் அப்ப அவன் நமக்கு தெரிஞ்சவன், நம்மளோட சக நண்பர்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் செய்யக்கூடிய தவறையும் அப்படி மூடி மறைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா? முஸ்லிம்கள் தப்பு பண்ண விமர்சனம் பண்ணக்கூடாது, மற்ற சமுதாயத்தவர்கள் தப்பு செஞ்சால் விமர்சனம் பண்ணலாம்.
முஸ்லிம்கள் தவறு செய்தால் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது என்று ஒரு புதிய ஒரு கருத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுது. தப்பு செய்யக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இஸ்லாம் கண்டிக்கிறது. முதல்ல இஸ்லாத்தின் அடிப்படையை எடுத்துக்கிறங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் கருத்தை ஏற்ற பிறகுதான் அவர் இஸ்லாத்துக்கு வர முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? கடவுள் அல்லாஹ்ங்கிறவ கடவுளே அப்படின்னு சொல்லுதா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேற ஒரு கடவுளும் கிடையாது. இஸ்லாம் அடிப்படைய ஒரு கொள்கையை சொல்கிறது. அந்த கொள்கையில என்ன இருக்கிறது? எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுகிறது. இயேசுவை வணங்கக்கூடியவர்களை விமர்சனம் பண்ணுகிறது, மேரியை வணங்கக்கூடியவர்களை விமர்சனம் பண்ணுகிறது, மற்ற இந்து சமுதாயம் வழிபடக்கூடிய அந்த கடவுளர்களை விமர்சனம் பண்ணுகிறது, புத்தரை விமர்சனம் பண்ணுகிறது, திருவள்ளுவரை கடவுளாக்க கூடாது என்று விமர்சனம் பண்ணுகிறது. யார் யாரெல்லாம் கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ நம்மள மாதிரி மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லது யாருக்கெல்லாம் கற்சிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்களோ இதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் என்பவன் ஒருத்தன் தானே தவிர அல்லாஹ் மட்டும்தானே தவிர மனிதர்கள் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் வழிபடுகிறார்களோ அவங்க எல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு எடுத்த எடுப்புலையே இஸ்லாம் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுதா இல்லையா? அப்ப இஸ்லாத்தினுடைய பேசிக்கே என்னன்னு கேட்டா சரிய சரின்னு சொல்லும், தப்ப தப்புன்னு சொல்லும். எது உண்மையோ அதை இஸ்லாம் ஏத்துக்கிறோம், எது பொய்யோ அதை இஸ்லாம் போட்டு உடைக்கும், அதை இஸ்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும். இது இஸ்லாத்தினுடைய பேசிக். நீங்க இஸ்லாத்துல எதை பத்தி கேள்வி கேட்டாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கம் யார் செய்யக்கூடிய தப்பை பற்றி கேட்டாலும் அதுல இஸ்லாத்துல எங்களுக்கு கருத்து கிடையாது, இந்த நோ கமெண்ட்ஸ் மாடல அந்த மாதிரி இஸ்லாத்துல ஒரு இடத்துல நீங்க பார்க்க முடியாது. இந்த அந்த காரியம் பண்ணலாமா, இந்த காரியம் பண்ணலாமா அப்படின்னு எதை பத்தி கேட்டாலும் சரி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லாது, அதெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்காது. சரின்னு இருந்தா சரின்னு சொல்லும், அது தப்பா இருந்தா அது எந்த வகையிலாம் தப்பு அப்படின்னு பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மையை என்னன்னு கேட்டா தப்பா இருக்கிற எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணி பொய்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சு உண்மையை மேலோங்க வைக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். ஒரு ரசூலை அல்லாஹ் தன்னுடைய தூதரை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தான். எதை கொண்டு அனுப்பி வைத்தான்? சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான், நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான். எதனால அல்லாஹ் ஒரு நேர்வழியை ஒரு சத்திய தீனை இந்த தூதர் மூலமாக இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி அனைத்து மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ரசூலை நான் அனுப்பினதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இவர் இஸ்லாத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றது கிடையாது, நன்மையை மட்டும் சொல்லிட்டு வர்றது கிடையாது. எதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளா இருக்கிறதோ, எதெல்லாம் கடவுளுக்கு எதிரான கொள்கைகளா இருக்கிறதோ, கடவுள் வழங்காத மார்க்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணு, அது எல்லாத்தையுமே நீ இது பொய் என்ற அடையாளம் காட்டு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், மற்ற மார்க்கம் எல்லாம் கீழே விட வேண்டும் என்று இதுக்காக வேண்டித்தான் எல்லா தவறுகளையும் விமர்சனம் பண்றதுக்கு தான் ஒரு ரசூலை அனுப்புனேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலை அனுப்புனதுக்கு காரணம் சொல்றான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெரிஞ்சவன் தெரியாதவன் இதெல்லாம் இஸ்லாம் பார்க்கவே கிடையாது. நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். நமக்கு முன்னால வேதம் வழங்கப்பட்ட அந்த இஸ்ரவேல சமுதாயம் இருக்கிறாங்களா இல்லையா? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இவங்க இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க பாருங்க. மூசா நபி அனுப்பப்பட்ட, ஈசா நபி அனுப்பப்பட்ட, எத்தனையோ இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட இஸ்ரவேல் சமுதாயம், அவங்களுக்கு நிறைய தூதர்கள் போயிருக்கிறார்கள், அவங்களுக்கு நிறைய வேதங்கள் வழங்கப்பட்டது. அந்த வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தை இஸ்லாம் விமர்சிக்காம இருக்குதா? யாருக்கு வேதம் போய் சேரலையோ, எவன் நபிகள்லாம் காலத்துக்கு பிறகு வர்றானோ அவனை மட்டும் பேசிக்கொண்டு அல்லாஹ் யாருக்கெல்லாம் வேதத்தை வழங்கினானோ ஒரு தூதரை அனுப்பினானோ அந்த சமுதாயத்தை குறை சொல்ல வேணாம் அப்படின்னு இஸ்லாம் இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால், குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் வேதக்காரர்களை கடுமையான முறையில் இஸ்லாம் விமர்சிக்கிறது.
நபிகள் நாயகத்துக்கு முன்னால் எந்த தூதர்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த வேதத்தை வழங்கி கொண்டு தங்களை இஸ்ரவேலர்கள் என்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, வேதக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவங்களை இஸ்லாம் கடுமையா தாக்குது. எப்படி தாக்குது? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்கள் மதத்தின் பேரை சொல்லி வயிறு பழைக்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய வேதத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு அற்ப விலைக்கு அதை விற்க பார்க்கிறார்கள், விற்று கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் இவர்கள் கையாடல் செய்கிறார்கள். ஒரு தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, இன்ஜீல் என்ற வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு அந்த ஒரிஜினல் வேதத்தை அழித்து விட்டு இவர்கள் சொந்த சரக்குகளை அதில் நுழைத்து இது கடவுள் வார்த்தை என்று சொல்கிறார்கள். இதைத்தான் இயேசு சொன்னார் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் மோசே சொன்னார் என்று ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் அந்த வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தை, அந்த சமுதாயத்தில் உள்ள மத குருமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை, வேதத்தில் அவர்கள் கையாடல் பண்ணதை, இதையெல்லாம் இஸ்லாம் கடுமையாக விமர்சிக்குதா இல்லையா? சில இடங்களில் ரொம்ப ஹார்டாக கூட அல்லாஹ் பேசுகிறான். எப்படி எல்லாம் பேசுறான்? மசல் உள்ளதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் எஹ்மிலுஹா க மசலில் ஹிமாரி எஹ்மிலு அஸ்ஃபாரா. இந்த தௌராத் என்ற வேதத்தை தௌராத் என்ற அந்த வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்களே, அதற்கு செயல் வடிவம் கொடுக்காமல் இருக்கிறார்களே, பின்பற்றாமல் இருக்கிறார்களே, இவங்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா புதி சுமக்கிற கழுதைகள் தான் அப்படிங்கிறான். தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படி நடக்காம வேதத்தை ஒரு கௌரவமாக நினைத்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு இறைவன் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டு அந்த ஒரிஜினல் வேதம் சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறார்களா? அந்த ஒரிஜினல் வேதத்தில் புரோகிதத்துக்கு கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க. நான் கண்ணை தெரிய வைக்கிறேன், குருடனை கண்ணை தெரிய வைக்கிறேன், நுண்டியை நடக்க வைக்கிறேன் என்றெல்லாம் கடவுள் நாமத்தை சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி வேதத்தை பின்பற்றாமல் இருக்கிற இவர்களுக்கு என்ன உதாரணம்னு கேட்டா புதி சுமக்கிற கழுதைகள் அப்படிங்கிறான். கழுதைங்கிற வார்த்தையவே யூஸ் பண்றான். ஏன் யூஸ் பண்றான்? தாம கழுதை எப்படி இருக்கு? கழுதைக்கு மேல எவ்வளவுதான் பட்டு துணியை கொண்டு போய் வச்சாலும், மன்னர் வீட்டு துணியை கொண்டு போய் வச்சாலும், ஒரு எம்எல்ஏ, ஒரு முதல்வர், ஒரு பிரதமர் துணியை துவச்சு கழுதை மேல வச்சாலும் அந்த கழுதைக்கு தனக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியுமா? அது அதனுடைய அருமை தெரியாம வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர்கள் ஒரு வேதத்தை பெற்ற ஒரு சமுதாயம் அந்த வேதத்தின் அடிப்படையில் நடக்காமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கழுதை எப்படி பொதிய சுமக்கிறதோ அழுக்குமுடைய சுமக்கிறதோ அப்படி இவர்கள் இந்த வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இஸ்லாம் பேசுகிறது. அதே மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமாலகமணி ததிக்கிறத்தி மூர்தீன் கன்னகும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத்துமின் கஸ்வரா. இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வுடைய போதனையை கண்டு வெறுண்டு ஓடுகிறார்கள். சிங்கத்தை கண்டு விருண்டு ஓடக்கூடிய கழுதைகளை மாதிரி இவர்கள் விருண்டு ஓடுகிறார்கள் என்றெல்லாம் அந்த வேத வழங்கப்பட்ட சமுதாயத்தை, வேத வழங்கப்பட்ட சமுதாயம் என்று தங்களை சொல்லிக் கொடுக்கிற அந்த டூப்ளிகேட் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க பாருங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களை எல்லாம் இஸ்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுது. அவங்க செய்யக்கூடிய தவறுகளை விமர்சனம் பண்ணுது. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வேத வழங்கப்பட்ட சமுதாயம், நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம், நமக்கு மத்தியில் விமர்சனம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்லாம் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட இந்த சமுதாயம் நம்மள அல்லாஹ் கண்டிக்கலையா? சஹாபாக்கள் அல்லாஹ் கண்டிக்கலையா? திருக்குர்ஆன்ல நபித்தோழர்கள் ஒரு சில நேரங்களில் அவங்கள்ட்ட மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறுகள் ஏற்படும் பொழுது, தவறுண்டா சாதாரணமான தவறு இல்லை, அவதூற பரப்புற அளவுக்கு அப்படியெல்லாம் தவறுகள் ஒரு நேரத்தில் நபித்தோழர்கள்ட்ட ஏற்படுச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகத்து மேல யூதர்கள் அவங்களுடைய கற்பு மேல கலங்கஞ்சு மத்தி ஒரு அவதூறை கிளப்புகிறார்கள். அதை போய் முஸ்லிம்கள் வீடு விட போய் சேர்த்தார்களா இல்லையா? அதை போய் பரப்பினார்களா இல்லையா? வாயில வந்ததை எல்லாம் சொன்னார்களா இல்லையா? இது முஸ்லிம் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அது சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதை நம்ம மூடி மறைக்கணும், அதையெல்லாம் மேலே போடக்கூடாது, அதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இருந்தானா அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? நீங்கள் இதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வராமல் இருந்தீர்களா இல்லையா? ஒரு பெண்ணுடைய கற்பு மேல கலங்க சுமத்துறதா இருந்தா, நீ குற்றச்சாட்டு சொல்றதா இருந்தா, விபச்சார குற்றச்சாட்டு சொல்றதா இருந்தா 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். 4 சாட்சி இல்லாம இதை வாயில பேசுனீங்களே, இந்த மாதிரி பேசிய ஆள்களெல்லாம் இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில ஃபஉலாயிக இந்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் அப்படிங்கிற அல்லாஹ்.
அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ்லா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலையும் ஆகிரத்திலையும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பு மாத்திரம் சகாபாக்களுக்கு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம், உங்களுக்கு நீங்கள் இந்த பரப்புனீங்க பாருங்க இந்த பொய் அவதூறு, இதற்காக வேண்டி கடுமையான வேதனை இப்பவே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இதை கடுமையை கண்டிக்கிறான். தரசபூன ஹையனா, இதை நீங்கள் ஏதோ சாதாரணமாக நினைத்து பேசினீர்கள், வஹுவ இந்தல்லாஹி அலீம், இது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பாவம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயம் ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு நபிகள் நாயகத்தின் மனைவி மேல பரப்பக்கூடிய நேரத்தில் அதை அல்லாஹ் கடுமையை கண்டிக்கிறானா இல்லையா? அதை விடுங்க, நபிமார்களே பல இடங்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். நம்ம சில இயக்கங்களை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய நேரத்தில் எதுக்காக இவ்வளவு மேட்டு சொல்றோம், சில இயக்கங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் இயக்கத்தை விமர்சிக்கணும், இல்லை நம்மெல்லாம் ஒண்ணு என்றெல்லாம் அப்படி பேசுகிறார்கள். நம்மெல்லாம் ஒண்ணுலாம் இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தப்பு செய்தாலும் அதையும் மேடை போட்டு நாங்கள் கண்டிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஜமாத், அப்படித்தான் இஸ்லாம் நம்மளை வார்த்தெடுக்கிறது. நபிமார்கள் செஞ்ச தவறுகள் அல்லாஹ் கண்டிக்கிறானா இல்லையா? குர்ஆனை நீங்க பாருங்க, இப்ப எத்தனை நபிமார்களை அல்லாஹ் பட்டியல் போடுறான். அவங்களுடைய வழியில நீங்கள் நடங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்றான். அறிவுரை சொல்லிட்டு சொல்றான், எல்லா நபிமார்களை மாதிரி நடந்துக்கிறங்க, எல்லா நபிமார்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் வலா தகுன் கசாஹிபுல் ஹூத், இந்த மீன் வயிற்றுல இருந்தார்ல யூனுஸ், அவரை மாதிரி நடந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் அவர் தப்பு பண்ணி விட்டார், அந்த விஷயத்தில் அவரை மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிற அல்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு நமக்கு தெரியுமா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அந்த மக்கள் மத்தியில் செய்து கொண்டு வருகிறார். அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை காட்டுகிறார்கள். அவர் ஒரு நேரத்தில் அந்த எதிர்ப்பை தாங்க முடியாம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, இஸ்லாத்தை ஒருத்தனை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், என்னை அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான், அதனால இவங்களை நீ அழிச்சு போடு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான், யூனுஸ் உன் துஆவை ஏத்துக்கிறோம், நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிரு. இந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழிப்பதா இருந்த நபிமார்கள் காலத்தில் அல்லாஹ் எப்படி ஒரு சமுதாயத்தை அழிப்பான்னு கேட்டா, அதுல உள்ள நல்லவர்களை தனியாக பிரித்தெடுத்து விட்டு கெட்டவர்களை மட்டும் அழிக்குவான். அதான் அல்லாஹ்வுடைய அதாப். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், யூனுஸ் நபியை வேற ஊருக்கு போக சொல்லி சொல்றான். அப்படி போறதுக்கு முன்னால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சில அடையாளங்களை சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட. நான் இந்த ஊரை விட்டு போறேன், அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு வரப்போகுது, நீங்க என்னென்ன அடையாளங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சில அடையாளங்களும் சொல்லிட்டு போறாரு. அடையாளங்களை சொல்லிட்டு போனா இவர் வெளியூருக்கு போயிடுறாரு. அந்த நேரம் அந்த அடையாளங்கள்லாம் ஏற்படுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன அடையாளங்களை சொன்னாரோ, என்ன அடையாளம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை, ஆனால் சில அடையாளங்களை அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த அடையாளங்கள்லாம் ஏற்படுறத அந்த மக்கள் பார்த்து விட்டு, ஆகா யூனுஸ் சொன்னமா நடக்குது, யூனுஸ் சொன்னது உண்மைதான் போல இருக்குது, அவர் நபிதான் போல இருக்குது, நம்ம அவரை விளங்காம இருந்துட்டோம், அவரை ஏத்துக்கிறாம இருந்துட்டோம், நம்ம எல்லாரும் இப்ப இஸ்லாத்தை ஏற்காவிட்டால், யூனுஸை ஏற்காவிட்டால் நம்ம எல்லாரும் அல்லாஹ்வினால் அழிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுங்கி எல்லாரும் கூடி மசூரா பண்ணி அனைவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இவங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்ட காரணத்தினால் யூனுஸ் நபியுடைய துஆவை ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு இந்த மக்களுடைய துஆவை ஏற்று, அவங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்று, அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை ஏற்று அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிடறான், அழிக்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்பி வர்றாரு. பெரிய பெரிய பார்ட்டி, முக்கியமான பார்ட்டி, இஸ்லாத்தை கடுமையை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அவன்லாம் அழிஞ்சு போயிருப்பான், நம்ம மட்டும் போய் நல்லவர்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஊருக்கு வர்றாரு. வந்தா அந்த ஊரை அழிஞ்சதுக்கான எந்த அடையாளமும் தெரியல, எந்த சிம்பலும் தெரியல. பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஆத்திரம். அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வரும், அல்லாஹ் சொல்லுவான்னு இவர் எதிர்பார்க்கணுமா இல்லையா? இவர் என்ன செய்யறாரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை பார்த்த உடனே, ஆக நம்ம அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு வாக்குறுதி வழங்கினா, இந்த ஊர் மக்கள் அநியாயக்காரங்களை எல்லாம் அழிச்சிடறேன்னு சொன்னா, ஆனா அல்லாஹ் அழிக்கலையே, அல்லாஹ் சரியில்லையே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கோபித்து கொண்டு அவர் ஊரை விட்டு போறார். எங்கே போவாரு, அல்லாஹ் படைச்ச பூமிக்கு தானே போக முடியும். அவரு எந்த ஊருக்கு போனாலும் அல்லாஹ் படைக்காத ஒரு பூமியா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இதை இவர் செஞ்ச தப்பை உணர்த்துவதற்காக வேண்டி நான் கேட்ட எனக்கு தரல அப்படின்னு அல்லாஹ்ட்ட யாருமே பேச முடியாது. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நல்லடியார்கள், மகான்கள், இந்த கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஷஹீதுகள்,
இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்டால் அல்லாஹ்ட்ட அதுக்கு வந்து அப்பீல கிடையாது. அல்லாஹ் உடனடியா ஏத்துக்குவான், ரிஜெக்ட் பண்ண மாட்டான். நம்ம கேட்டா ரிஜெக்ட் ஆயிரும், அல்ல லேட் ஆகும். இவர் கேட்டா உடனே போயிடும் அப்படி நம்புறோம் பாருங்க. யூனுஸ் நபி அப்படி நினைத்தார். யூனுஸ் நபி என்ன செஞ்சாரு? அவர் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவான்னு நினைச்சார். அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ கடவுளா நான் கடவுளா? நீ அடிமையா நான் அடிமையா? நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நீ எனக்கு கட்டளை போடுறியா? நான் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வேன். உன் துவாவை ஏத்துக்கிறவன் செய்வேன், அவங்க துவாவை ஏத்துக்கிறவன் செய்வேன். உன் துவாவை மறுப்பேன், இல்லாட்டி அவங்க துவாவை மறுப்பேன். என்கிட்ட என்ன நீ ஆர்டர் போடுறது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பல்ல பயணம் பண்ணுகிறார்கள். அந்த கப்பல்ல பயணம் பண்ண முடியாத அளவுக்கு அலை அந்த மக்களை அலக்களிக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சீட்டு குளிக்க போட்டு பார்த்து, நம்ம ஒரு கெட்டாளிங்க இருக்கிறாரு, அவரை தூக்கி கடல்ல வீசி எறிஞ்சாதான் நம்ம கரையேற முடியும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி கடல்ல தூக்கி போடுகிறார்கள். அவர் பேர் தான் அந்த சீட்ல வருது. இது அல்லாஹ் சொல்றான், லவுலா அன் ததாரகஹு நியமத்தும் மிர் ரப்பிஹி லனுபிதம் பில் ஆராப் வஹுவ மதுமூம். யூனுஸுக்கு அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் இல்லாவிட்டால் அவரை விட்ட வெளியில் தூக்கி வீசி எறிந்திருப்போம் அப்படிங்கிறான். ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மின சாலிஹீன். மீன் வயிற்றுக்குள்ள போய் கடல்ல தூக்கி எறியப்பட்ட உடனே மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு துவா செய்கிறார். அப்பதான் அவருக்கு விளங்குது, ஆக நம்ம அல்லாஹ் இல்லையே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, உன்னைய தவிர கடவுள் யாரும் கிடையாது, நான் கடவுள் இல்லை, நான் தவறு செய்து விட்டேன், நீ தான் பரிசுத்தமானவன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்று அவரை காப்பாற்றினான். அப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யூனுஸ மாதிரி ஆயிராத. யூனுஸ் என்கிட்ட அவர் விதண்டவாதம் பண்ணாரா இல்லையா? யூனுஸ் என்கிட்ட வீம்பு பண்ணாரா இல்லையா? நான் கேட்டு தரலைன்னு என்கிட்ட அடம் பிடிச்சாரா இல்லையா? அதுக்காக வேண்டி யூனுஸ் நடந்துட்டாரு பாருங்க, அப்படி நடந்துக்கிறாதீங்க அப்படின்னு யூனுஸ் நபி செய்த தவிர அல்லாஹ் கண்டிக்கிறான். அதையே நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லணும். யூனுஸ் நபி அந்த காலத்தில் அவர் ஒரு தப்பு பண்ணாரு, இதை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இதே மாதிரியான தவறு, இதே மாதிரியான நம்பிக்கை நாளைக்கு யாருக்கு ஏற்பட்டாலும் சரி, இது அல்லாஹ் ஒரு பாடமா சொல்றான். நீ நினைச்சுக்கிறீங்களா, நவுலியாக்கள், மகான்கள், நாதாக்கள் இவங்க எல்லாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நபி, அவரை நான் என்ன பாடுபடுத்தினேன்? கடல்ல தூக்கி வீசினா இல்லையா? என்கிட்ட இந்த வேலை ஆகாது, நான் நினைத்தவருக்கு தான் கொடுப்பேன் இப்படின்னு ஒரு பாடத்தை படித்து கொடுப்பதற்கு யூனுஸ் நபி செய்த தவிர அல்லாஹ் பகிரங்கமா கண்டிக்கிறானா இல்லையா? இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கக்கூடிய வசனங்கள் கூட குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. ஒன்று ரெண்டு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு தவறு இழைத்து விடுவார்களே, ஆனால் மனிதன்கிற ரீதியில் கொஞ்சம் வளைஞ்சு கொடுப்போமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில எல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஃபலால்லக தாரிக்கும் பாலமா யூஹா இலைக்க வல்லாயிக்கும் பிஹி சதுருக்க ஐ யகூலு லௌலா உன்சில அலைஹி கன்சுன் அவ் ஜாமாஹு மலக்குன். இவர்கிட்ட ஒரு மலக்கு வர வேண்டாமா? இவருக்கு ஒரு பொக்கிஷம் வழங்கப்பட வேண்டாமா என்றெல்லாம் முகமதே அவர்கள் உன்னிடத்தில் அற்புதத்தை கேட்கிறார்கள் என்பதற்காக நீ உன்னுடைய உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். பிரச்சாரம் பண்ணா அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சில அற்புதத்தை செய்து கேட்கிறார்கள். முகமதே, உன்னை நபின்னு நாங்க ஏத்துக்கிறதா இருந்தா நீ சில அற்புதங்களை பண்ணி காட்டு அப்படின்னு சில அற்புதங்களை அவங்கள சொல்றாங்க. நீ நாங்க பாக்குற மாதிரி இப்படியே மேல போயிட்டு அப்படி நாங்க பாக்குற மாதிரி இறங்கி வா, வரும்போது ஒரு புஸ்தகத்தை கொண்டு வா, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வேதம் அப்படின்னா ஏத்துக்கிறோம். சும்மா நாங்க பார்க்காம ஜிப்ரீல் வர்றாரு போறாரு ஒரு வேதத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா எப்படி நாங்க ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறார்கள். அல்லது நீ வறுமையில் இருக்கிற, நீ கஷ்டத்தில் இருக்கிற, உனக்கு தங்கத்தால் ஆன வீடு இருக்க வேண்டும், உனக்கு மாளிகைகள் இருக்க வேண்டும், தோட்டம் துறவுகள் இருக்க வேண்டும், இதெல்லாம் இருந்து நல்ல நிலைமையில நீ இருந்து கொண்டு எங்களுக்கு பிரச்சாரம் செய்தால் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டு உன்னை ஏத்துக்கிறோம் இப்படிங்களாம். இப்படி சில அற்புதங்களை அவன் கேட்கிறான். இந்த மாதிரி அற்புதத்தை கேட்ட உடனே, அற்புதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்ச நேரத்தில் செய்ய முடியுமா? அற்புதம் செய்யறது அவங்களுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் எப்போ நாடுகிறான்னு அப்போதான் அற்புதம் நடக்கும். நபிமார்களுக்கு அற்புதங்கள் நடந்தது, ஆனால் அது அவங்க கையில முடியல போட்டு அவங்களுடைய வல்லமையினால் ஆற்றலினால் அப்படி செய்த அற்புதம் கிடையாது. அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில், அவன் கட்டளை போடுகிற நேரத்தில் சில அற்புதங்கள் இறை தூதர்கள்ட்ட வெளிப்பட்டது. அப்ப அல்லாஹ் இவங்களுடைய கோரிக்கையை அல்லாஹ் தான் ஏத்துக்கிறேன். இவங்க நபி தானே,
இவங்க மனிதர் தானே, இவங்க கேட்குற அற்புதத்தை அவர்கள் செய்து காட்ட முடியுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சிந்தனை வருதுன்னு கேட்டால், நம்ம போய் பிரச்சாரம் பண்ணோம்னா அற்புதம் எங்க அப்படி கேட்பாங்க. அன்னைக்கு கேட்டோமா அந்த அற்புதங்கள்லாம் எங்க, அதெல்லாம் செஞ்சு காட்டு இப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காக வேண்டி பயந்து கொண்டு தயக்கப்பட்டு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மக்கள்கிட்ட போவோமா வேணாமா, பிரச்சாரம் பண்ணுவோமா வேணாமா, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சா அப்புறமேல அவன்கிட்ட கேள்வி வருமே அற்புதம் எங்கன்னு கேட்பாங்களே, இப்படிங்கிறக்காக வேண்டி அப்படி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவதற்கு யோசிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த வசனத்தை இருக்கிற முகமது அவங்க இந்த மாதிரி கேட்கிறாங்க என்பதற்காக வேண்டி இவர்கிட்ட ஒரு வானவர் வர வேண்டாமா, நாங்கள் அதை பார்க்க வேண்டாமா, இவருக்கு ஒரு பொக்கிஷம் வழங்கப்பட வேண்டாமா என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ நாம் வழங்கிய வேதத்தில் நான் உனக்கு வகி அறிவிக்கிறேன், அதை போய் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு நீ யோசிக்கிறியா, அதை விட்டு பார்க்குறியா? இன்னமா அந்த நதீர், நீ எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆளுதான், இந்த வேலை வச்சுக்கிறாத. உன் வேலை என்ன? நீ அவங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்களா, கேலி பண்றாங்களா கிண்டல் பண்றாங்களா, இதையெல்லாம் பார்க்காத. நான் சொன்னதை நீ போய் மக்கள்கிட்ட போய் சொல்லு. உன்னை ஒரு ரசூலாக ஒரு தூதராக ஒரு எச்சரிக்கை பண்ணக்கூடியவராகத்தான் அனுப்பியிருக்கிறேன் தவிர உன்னை அவங்கள நேர்வழிக்கு கொண்டு வர்ற வேலையை உனக்கு தரல. இப்படி நல்லா செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நேரங்களில் அப்படி வளையிற நேரத்தில் இதை சொல்லுவோமா வேணாமான்னு யோசிக்கிற நேரத்தில் அவங்கள அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். இப்படி நிறைய வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிற வசனங்கள் கூட குர்ஆன்ல இருக்கிறது. எதுக்காக வேண்டியதை சொல்றோம்? திருமறை குர்ஆனுடைய அந்த பாங்கை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன் எல்லாருடைய தவறையுமே விமர்சனம் பண்ணுகிறது. யார் தப்பு செய்தாலும் சரி அதை சுட்டி காட்டுவதில் அதை பகிரங்கமாக அந்த தப்பு வேற யார்ட்டையும் வந்துடக்கூடாது அப்படின்னு இருக்குமே. ஆனால் ஒரு தவறு இருக்கும், அது அந்த மனுஷன்ட்ட மட்டுமே இருக்கும், அதை தனியாக கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான். ஒரு தப்பு இருக்கிறது, அதனால் அந்த தவறை பார்த்து எல்லாரும் தப்பு செய்வான் அப்படிங்கிற மாதிரி தப்பு இருக்கு பாருங்க, அதை பகிரங்கமாகத்தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சில ஆளுகளை நம்ம பகிரங்கமாக சுட்டி காட்டுறோம். ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறது அவனை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதிக்கும், இதை அவனை கூப்பிட்டு நம்ம எச்சரிக்கை பண்ணலாம், இதை தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தன் ஒயின் ஷாப் திறந்துருக்கிறான், ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவனை தனியாக கூப்பிட்டு சொல்ல முடியுமா? அதை பகிரங்கமாக மேடை போட்டு தான் கண்டிக்கணும். அதை ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் செய்யணும். அதை அறிவுரையாக எல்லாருக்கும் அதை சொல்லி அப்படித்தான் அதை ஒழிக்க முடியும். அப்போ அதை போய் ரகசியமாக ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவன் அதனால கவலைப்பட தான் செய்வான். அப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க, வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். சில தவறுகளை நம்ம சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு சங்கடப்பட மாட்டாங்களா, வருத்தப்பட மாட்டாங்களா? அப்போ குடிகாரன்ட்ட குடிக்கிற தப்புன்னு பேசலாம், வருத்தப்படுவான். ஒருத்தன் திருடுறான், இந்த திருட்டு பையன் அவனை கண்டிச்சா அவன் வருத்தப்படுத்தான் செய்வான். ஒருத்தன் வரதட்சணை வாங்குறான், வரதட்சணையை பேசுனா வரதட்சணை வாங்குறவனுக்கு வருத்தம் வரதான் செய்யும். அதனால இப்போ சொல்லக்கூடாதா? அப்படின்னா இந்த தப்பையுமே நம்ம கண்டிக்க முடியாது. அப்போ இஸ்லாம் அப்படியே நம்ம கற்றுத்தருகிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன யார் தவறு செய்தாலும் சரி அதை இஸ்லாம் கண்டிக்க தயங்கினதே கிடையாது. அதனால் நீங்கள் தவறு செய்யக்கூடியவங்களை கண்டிக்காதீங்கன்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த தவறு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். தௌஹீத் ஜமாத்தாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் கண்டிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தௌஹீத் ஜமாத் தப்பு செய்யாத அமைப்பு, 100% நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம்னு சொல்லலை. நீங்கள் சுட்டி காட்டத்தான் எங்கள்கிட்டையும் சில தவறுகள் இருக்கலாம், நாங்கள் திருத்திக்கிறோம். அப்போ தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு எப்போவெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுகிறோமோ அவன் சங்கடப்படுவான், இவன் வருத்தப்படுவான், இவனுக்கு அது மனசை உறுத்தும், அது மனசை குத்தும் அப்படின்னெல்லாம் நீங்கள் ஒரு இயக்கத்தை ஒரு தனி நபரை அப்படி பார்ப்பீர்களே, ஆனால் அவன் திருந்துறதுக்கு எந்த காலத்திலையும் வாய்ப்பு ஏற்படவே செய்யாது. இப்போ எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் ரோஷம் உள்ளவன் என்ன செய்வான், தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான். வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் இழந்தவன் அவன் ஒரு காலத்தில் திருந்த மாட்டான். கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணை இருக்கும்ல, அவன் என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறவன், மனிதர்கள் நம்மளை பேசுவாங்க என்ற வெக்க இருக்கக்கூடியவன், ஆக நம்ம திருத்திக்கிறேன்னு இதெல்லாம் கம்ப்ளைண்டாக வருது அப்படின்னு அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு அதுதான் வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சில இயக்கங்களை விமர்சிக்கிறோம். என்ன விமர்சிக்கிறோம்? இப்போ நம்மளை உருவாக்கிய ஒரு இயக்கம் இருக்கிறது, தமுமுகங்கிற பேரில் நம்ம ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். அந்த இயக்கத்தில் நம்ம 9 வருட காலமாக நம்ம சமுதாய பணிகளை சமுதாய போராட்டங்களை நம்ம செய்து கொண்டு வந்தோம். அந்த இயக்கத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம தான் போய் பிரச்சாரர்களாக தௌஹீத் ஜமாத்தில் இன்றைக்கு இருக்கிற தாயிகள் தான் அந்த இயக்கத்தை வளர்த்தார்கள்.
தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆளுகள் தான் ரத்தம் கொடுத்து அந்த இயக்கத்தை வளர்த்தார்கள், காசு பணத்தை கொடுத்து அந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். ஆனால் ஒரு வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு நம்ம எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிஜே இருந்தா நிறைய பேர் வரமாட்டாங்க, சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க வரமாட்டாங்க. வந்தாங்க. பிஜே இருக்கிற நேரத்திலேயே அந்த தஞ்சையில் நடைபெற்ற அந்த பேரணியாக இருக்கட்டும், சென்னையில் நடைபெற்ற வாழ்வுரிமை மாநாடாக இருக்கட்டும், பிஜே இருக்கிற நேரத்தில் தான் அவர் பயான் செய்து ஊர் ஊராக போய் அந்த மாநாடுக்காக அழைப்பு கொடுத்த பிறகுதான் லட்சக்கணக்கான மக்கள் நினைஞ்சாங்க. அன்றைக்கும் திரண்டார்கள். மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா கோரிக்கை மட்டும்தான் பார்த்தார்கள். இவர்கள் சமுதாயத்தை அடக வைக்க மாட்டார்கள், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி எந்த பதவிக்கும் வரமாட்டேன் என்று சொல்கிறார்கள். அதனால இவங்க இந்த லீக்குகள் மாதிரி கிடையாது, ஒரு சீட்டு வாங்காத கட்சி, பேரம் பேசாத கட்சி, பேரம் பேசாத ஒரு அமைப்பு என்று என்ன பண்ணாங்கன்னா கோரிக்கைக்காக வேண்டி அன்றைக்கே பல்லாயிரக்கணக்கில் வந்தார்கள். ஆனால் இவங்க என்ன பார்த்தாங்க, இன்னும் நிறைய வரும்போல இருக்குது, பிஜே மாத்திரம் இல்லைன்னு சொன்னா இன்னும் நிறைய வரும்போல இருக்குது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு பிஜே இடத்துல எழுதி கொடுக்கிறார்கள். நீங்க இருக்கிற காரணத்தினால், தமுமுகவுல நீங்க இருக்கிற காரணத்தினால், உங்களுடைய அமைப்பு எங்களோட சேர்ந்திருக்கிற காரணத்தினால் தௌஹீத் ஜமாத்தும் பிஜேவும் தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா எழுதி கொடுத்தார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த பாவிகள் 9 வருஷமா இப்ப நம்ம தௌஹீதுல இருந்தோம், 9 வருஷமாக நம்மளை பயன்படுத்தி விட்டு இப்ப ஒரு கருவேப்பிலையை பயன்படுத்துற மாதிரி இப்படி தூக்கி போடுறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? தௌஹீதுவாதிகள் இருக்கிறனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க நினைக்கிறியா? தௌஹீதுவாதிகளை நீ கூப்பிடக்கூடாது. நீ என்ன பண்ணனே? தௌஹீதுங்கிற வாடை இல்லாமல், அந்த பேர் இல்லாம நீ மக்களை கூட்டி காட்டு, இயக்கத்தை நடத்து. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தௌஹீது தான் முக்கியம் அப்படின்னு பிஜே வந்தார். பிஜேவோடு சில ஆள்களும் வந்தார்கள். நம்ம அந்த பேரை மட்டும் கொடுத்து விட்டு, தமுமுக என்ற பேரை கொடுத்து விட்டு, அந்த அலுவலகத்தில் அவர்கள் இருப்பதற்கு அனுமதித்து விட்டு, எங்களுக்கு நாங்கள் ஏபிசிலிருந்து ஆரம்பிப்போம், நாங்கள் ஜீரோவிலிருந்து ஆரம்பிச்சாலும் வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று என்ன பண்ணோம்னா அதை பிஜே உள்ளிட்ட அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்கள் அவ்வளவு பேரும் தமுகவிலிருந்து விலகி வர்றோம். விலகி வந்தது நமக்கு நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? அன்றைக்கு தமுமுகவோடு பிஜே இருந்த நேரத்தில எல்லாம், நாங்கள் இருந்த நேரத்தில எல்லாம் அன்றைக்கு தௌஹீது இன்னைக்கு மாதிரிலாம் வளரல. இப்பத்தான் தௌஹீது வளர்கிறது. தமுமுகவிலிருந்து பிரிந்த பிறகுதான் சென்னையில் 100கணக்கான கிளைகள் இன்றைக்கு இருக்கிறது. சென்னையில் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் என்றால் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரளுகிறார்கள். இது அல்லாஹ்வா தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுடைய இந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேரணும். தமுகவோட இருந்தால் பிரச்சார வேலை கம்மியா இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வை பிரிச்சு விட்டான என்ன உதறியல. அது நன்மையாகத்தான் அமைந்ததை தவிர தீமை அமையல. அதே நேரத்தில் நம்ம அதுல இருந்து வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு தௌஹீது வேஷம் போடாம பணம் வசூல் பண்ண முடியல, தௌஹீது வேஷம் போடாம ரத்தத்தை வாங்க முடியல. அப்ப என்ன செய்யறது? நாங்களும் தௌஹீதான்னு காட்டுவதற்காக வேண்டி யாரையெல்லாம் பிஜே எதிர்க்கிறாரோ கொள்கை அடிப்படையில் அந்த மாதிரியான ஆள்களை எல்லாம் கூப்பிட்டு மேடை ஏற்றுகிறார்கள். ஜாக்கில் உள்ள ஆளுகளை கூப்பிட்டு மேடை ஏற்றுகிறார்கள். உமர் ஷரீஃப் காசிமி போன்று தனக்கு தானே முஃப்தி பட்டம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கிறுக்கனை அழைத்து, கிறுக்கன்னு சொல்லுவேன், ஏன் அவன் பிஜேவை காவின்னு இருக்கிறான். அந்த உமர் ஷரீஃப்ங்கிறவன் என்ன பண்ணிருக்கிறான்? சலஃபி கொள்கையை சேர்ந்த அந்த சாக்கடை பிஜேவை காவிர்னு பத்துவா கொடுக்குறாங்க அவங்க. அப்ப அந்த மாதிரி சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த சொல்லக்கூடிய அந்த வழிகளை இவனை எல்லாம் கூப்பிட்டு மேடை ஏற்றுகிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ எல்லாரும் மேடைக்கு வாங்க, தமுக ஆபீஸ்க்கு வாங்க என்று தமுக அலுவலகத்தில் தௌஹீத் பயான் நடக்கிற மாதிரி இன்னும் நாங்கள் தௌஹீதெல்லாம் இருக்கிறோம்னு காட்டுற மாதிரி அப்படி தௌஹீத் மக்களை 1-2 தௌஹீத் மக்கள் அன்னைக்கு இருந்தாங்களா இல்லையா? அவங்கள ஏமாத்துறதுக்காக வேண்டி தௌஹீத் வேஷம் போட்டா தான் இங்கே தௌஹீதுக்காரன் இருப்பான் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நாடகம் போட்டார்கள். ஆனால் நம்ம அதுல இருந்து விலகிய பிறகு அங்க கண்ட்ரோல்லாம் கிடையாது. பிஜே இருந்தா கண்டிப்பாரு, தௌஹீத் ஜமாத் இருந்தா உங்களை கண்டிக்கும். அப்ப கண்டிக்க ஆள் இல்லாத காரணத்தினால், லக்கான் போடுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஏற்பட்டு என்ன செய்யறாங்க? 2004வது வருடம் நம்ம விலகிறோம் தமுகவிலிருந்து. அப்ப அந்த நேரத்தில் ஒரு ரமலான் வருகிறது, ஒரு நோன்பு பெருநாள் வருகிறது. நோன்பு பெருநாள் என்ற பெயர்ல ஏற்கனவே நம்ம எல்லாம் சேர்ந்திருந்த நேரத்தில் எப்படி ஃபித்ராவை தமுக பேர்ல வசூலித்தார்களோ அப்படி அப்பவும் வசூல் நடக்கிறது. நம்ம இல்லாத நேரத்தில் வசூல் நடக்கிறது.
நம்ம ஃபித்ரா வசூல் செய்தால் யார்கிட்ட ஃபித்ரா கொடுத்தோமோ, இந்த கடையிலேருந்து எவ்வளவு வாங்கினோமோ அது ரெண்டையுமே நம்ம உணர்வு பத்திரிகையில் போடுவோம். ஆனால் 2004 நம்ம தமுகவிலிருந்து பிரிந்த பிறகு அவர்கள் ஃபித்ராங்கிற பேரில் வசூல் பண்ணுகிறார்கள். அந்த ஃபித்ரா கணக்கு வசூல் பண்ணாங்க நிறைய. அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார்கள்? போட்டோ ஆதாரம் வேணுமா இல்லையா? எவ்வளவு பணம் கிளைகளிலிருந்து வசூல் செய்யப்பட்டது அதை சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லாமல் ஃபித்ரா பணத்தை சுருட்டி கொண்டார்கள். அப்ப இந்த ஊழலை கண்டிக்கணுமா இல்லையா? இதுல நம்ம ஆளு பார்க்கறது, நம்ம கூட இருந்தாங்க நம்ம தௌஹீத் மக்கள் இப்படி பார்க்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை ஜக்காத் வசூல் பண்ணுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போய் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வர்றாரு. வரும்போது அவர் கொஞ்சத்தை ஒதுக்குறார். என்னப்பா அது? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது எனக்கு மக்கள் அன்பளிப்பை கொடுத்தது, இது கிஃப்ட் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தப்பா தெரியுது, கூப்பிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சனியை, இந்த தப்பான ஒரு எண்ணம் இது நாளைக்கு வேற ஆளுகிட்ட வந்துடக்கூடாது. இது ஒரு சீக்கு, சமுதாயத்தில் இந்த மாதிரியான சீக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனே மிம்பர்ல ஏறுகிறார்கள், மக்களை கூட்டுகிறார்கள். மக்களை கூட்டி சொல்கிறார்கள், நம்ம ஒரு ஆளை ஜக்காத்து வசூல் பண்ண அனுப்பி வைக்கணும். அவர் போய் ஜக்காத்து வசூல் பண்ண போயிட்டு வந்து கொஞ்சத்தை எனக்கு மக்கள் கொடுத்தாங்கன்னு ஒதுக்குறாரு. ஃபஹல்லா ஜலசபி பைத்தி உம்மிஹி வ அபிஹி. இவங்க வாப்பா வீட்டில் இருந்தா, இவங்க அத்தா வீட்டில் இருந்தா எவனை கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்துருப்பானா? இவங்க அம்மா வீட்டில் உட்கார்ந்து இருந்தா எவனை அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுத்துருப்பானா? எதுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்குறான்? இவர் ஜக்காத்து கணக்கில் பொய் கணக்கு எழுதுறதுக்காக வேண்டி, பொய் கணக்கு எழுதுறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுத்துருக்கிறான். எவனோ கொடுத்த லஞ்சத்தை வாங்கி கொண்டு இது அன்பளிப்புங்கிறாரு. அன்பளிப்புன்ற என்ன? உன்னை தேடி வந்து கொடுக்கணும், நீ வீட்டில் இருக்கும்போது கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் அன்பளிப்பை தவிர நீ ஒரு காரியத்துக்காக வேண்டி நீ போயிருக்கும் போது உனக்கு தர்றாங்கன்னா அப்ப நீ அவர்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற, நீ அவங்க செய்யற தப்பை ஏதோ மறைக்கிற. இந்த மாதிரி ஒரு பொது காரியத்துக்கு வசூல் பண்ண போகும்பொழுது அன்பளிப்புண்டு எதை வாங்கி கொண்டு வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி மிம்பர்ல ஏறி அதை பேசுறாங்களா இல்லையா? ஏன் பேசுறாங்க? அந்த சஹாபியை புண்படுத்தணுங்கிறக்கா வேண்டியா? அவர் வருத்தப்படுவாருன்னு கவலைப்பட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னாங்களா? எதுக்கு இப்படி பேசுறாங்க? இந்த மாதிரி நாளைக்கு யாரும் ஊழல் செய்யக்கூடாது, யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது. அன்பளிப்புங்கிற பெயர்ல லஞ்சம் வாங்குற ஒரு பழக்கம் உருவாகிவிடும். அன்பளிப்பு வேற லஞ்சம் வேற என்று அதை இனங்காட்ட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி அதை பேசுறாங்களா இல்லையா? ஒரு ஆள் செய்த தவிர மேடை போட்டு கண்டிச்சாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஃபித்ராங்கிற பேர்ல 2004 வசூல் பண்ணீங்களே, அந்த கணக்கு எங்க? எவ்வளவு வசூல் செய்தீர்கள்? நீங்க எவ்வளவு மக்களுக்கு செலவு செய்தீர்கள் அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி அது பரவாயில்லை. அடுத்து 2005 சுனாமி ஏற்படுகிறது. சுனாமி ஏற்பட்டு மக்கள் சாவுறான், பல்லாயிரக்கணக்கில் மக்கள் சாவுறான், வீடை இழந்து வாசலை இழந்து தெருவில் நிற்கிறான். அந்த மக்களுடைய பேரை சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வசூல் பண்ணுகிறது. வசூல் பண்ண எவ்வளவு வசூல் பண்ணமோ அதை கொண்டு வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கொண்டு போய் கொடுக்கிறது. ஒவ்வொன்றும் போட்டோவாக இருக்கிறது. ஆதாரத்தை தௌஹீத் ஜமாத் அந்த உணர்வு பத்திரிகையில் நம்ம எழுதுறோம். ஆனால் தமுகவும் வசூல் செய்தது. சுனாமி பேரை சொல்லி அதில் பாதிக்கப்பட்ட மக்களை சொல்லி வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் தமுகவும் வசூல் செய்தது. பல லட்சங்களை வசூல் செய்தார்களே, அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார்கள்? எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தார்கள்? எத்தனை பேருக்கு அவர்கள் புழங்குவதற்கு ஜாமான் வாங்கி கொடுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம கேட்டோமோ பதில் வந்துச்சா? பதில் இல்லாமல் இருந்தார்கள். மக்கள் பேரை சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் அவன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிறான். இவன் பேரை சொல்லிட்டு வசூல் பண்ணிட்டு ஒரு அமைப்பு சுருட்டாண்டா இவனை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றோம்னு கேட்டா நம்ம பல அமைப்புகள் அன்னைக்கு கூட்டுறோம். இந்திய தேசிய லீக், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், ஜமாத் இஸ்லாமி, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், இவங்களை எல்லாம் கூட்டி இவங்க முன்னாடி என்ன செய்யறோம்? இந்த அமைப்புகள் முன்னாலே தௌஹீத் ஜமாத் தன்னுடைய ஃபித்ரா கணக்கை காட்ட தயாராக இருக்கிறது. சுனாமி கணக்கை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. தமுக தயாரா அப்படின்னு பகிரங்கமா கூப்பிட்டோமே, வந்தார்களா? உங்களுக்கு நான் கணக்காட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவர்கள் ஒரு கூட்டத்தை தமுக காரர்களை கூட்டி அவர்கள் ஒரு கணக்கு மாதிரி வாசித்தார்கள். தவிர அதை பகிரங்கமாக வசூல் செய்ததை பகிரங்கமாக காட்டணுமா இல்லையா? அப்ப இப்படி ஊழல் செய்ய ஆரம்பித்தார்கள். நம்ம தமுகவிலிருந்து விலகிய பிறகு இப்படி மக்கள்கிட்ட வசூல் செய்து அதை வைத்து ஊழல் செய்யும் போது இதை கண்டிக்கணுமா வேணாமா? இதுல நன்மை யாருக்கு?
இதுல அவங்களுக்கு நன்மை போய் சேரக்கூடாது. தமுகவுடைய மாநில நிர்வாகிகளுக்கு அந்த காசு பணம் சேர்ந்து அவங்க சொந்த வீடு கட்டிக்கிறது, கார் வச்சுக்கிறதுக்கு அதுக்காக நீங்க கொடுத்தீங்க. அப்ப மக்கள் நம்பி கொடுக்குறீங்க பாருங்க. சரியான ஆளுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஊழல் பேர் வழிகளுக்கு உங்க பணம் சேரக்கூடாது. உண்மையில பாதிக்கப்பட்டவனுக்கு அது போய் கிடைக்காது அப்படின்னு என்ன பண்றோம்னு கேட்டா இதை விமர்சனம் பண்றோம். இதுல இஸ்லாமிய அடிப்படையில் என்ன தப்பு இருக்கிறது? அதே மாதிரி நம்ம அரசியல் அவர்கள் குதித்த பிறகு, மனிதநேய மக்கள் கட்சி என்றவர்கள் ஆரம்பித்த பிறகு, ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தோம்னா தேர்தல் நேரத்தில் காலில் விழுகிற ஒன்று நடக்கலை, மற்ற இல்லாம நடக்கிறது. பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றது என்ன, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது என்ன? அப்ப அதுல உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும். தமுகவும் ஒரு தௌஹீத் இயக்கம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதுல உள்ள தமுகவுடைய உறுப்பினர்கள், விளங்காத உறுப்பினர்கள், தமுகவை புரிந்து கொள்ளாத உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சில நல்லவர்களும் இன்றைக்கு மேல் இருக்கிறார்கள். அவங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்க இவங்கள உறுப்பினர்கள் நாங்க சொல்லல, மாநில நிர்வாகிகள் அப்படி தௌஹீத் வேஷம் போட்டவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? சாமியார்ட்ட போய் ஆசி வாங்குற என்ன? ஒரு சினிமாவினுடைய திரைப்பட அந்த டிவிடி வெளியிடுகிறார்கள், அதுல போய் தமுகவுடைய நிர்வாகி போய் கலந்துக்கிறார்கள் இல்லையா? மாநில நிர்வாகி நமீம் அன்சாரி போனாரா இல்லையா? உச்சதனை முகர்ந்தால் ஒரு சினிமா படம், அந்த சினிமா படத்தினுடைய டிவிடி வெளியிடுறாங்க. அதை போய் இவர் என்ன செய்யறாரு? அந்த டிவிடி விழாவில் போய் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அதில் பேசவும் செய்கிறார். இணையதளங்களை எல்லாம் நீங்க அதை பார்க்கலாம். இந்த படம் முக்கியமான படம், என்னென்ன படத்தையும் நீங்க பாக்குறீங்க, ஒய்திஸ் கொலவரி எல்லாம் பாக்குறீங்க, இந்த படத்தை பாருங்க, இதுல பயங்கரமான புரட்சி இருக்கிறது என்றெல்லாம் சினிமாவை பார்க்க தூண்டுகிறார்களே. இது சமுதாய இயக்கம் இதுக்கு தான் நடத்துறியா? இதுக்கு தான் முஸ்லிம்களை பிஜே இருக்கக்கூடாது நினைச்சியா? தௌஹீத் ஜமாத் இருக்கக்கூடாது நினைச்சியா? அப்ப இதை நாங்கள் கேட்போம். எந்த வகையில் தப்பு? இதை நான் ஒரு இடத்துல சொல்றேன், பரமக்குடியில இந்த மேட்டை நான் பேசுறேன். அங்க உள்ள தமுக காரர்கள் குதித்தல்கிறார்கள். அது எப்படி பொய்ய ஒரு தகவலை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. என்ன பொய் தகவல்? நாங்க நீர் பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை தான் எல்லாரும் பாருங்க அப்படின்னு அதை நாங்க பார்க்க சொல்லி நாங்க இணையதளங்களில் மெயில் அனுப்பிச்சோமே தவிர, அந்த படத்தை சீடி வாங்கி அதை போட்டு விட்டோமே தவிர, நாங்க இந்த படத்தை டிவியில் கலந்துக்கிறல. அவருக்கு அந்த தகவல் தெரியல போல இருக்குது. அப்ப 2 பாயிண்ட் நம்ம கிடைச்சிருச்சு. சினிமா படத்தை பார்க்க சொல்லி சொல்றாங்களே, இல்லை நீர் பறவை பார்க்க சொல்லி சொல்கிறார்கள், உச்சதனை முகர்ந்தால பெரிய புரட்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த படத்தை, எந்த இளவு படத்தை பார்த்தாலும் சரி, 2 பீஸோட ஒரு டான்ஸ் அதுல இருக்குதா இல்லையா? ஒரு கூத்து, ஒரு கும்மாள இருக்குதா இல்லையா? எந்த சினிமாவை ஒழிப்பதற்கு முஸ்லிம்களை திரட்ட வேண்டுமோ, ஒரு சமுதாய இயக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இந்த மாதிரி சினிமா பார்க்க சொல்லி சொன்னா இதை விமர்சிக்கிறது எந்த வகையில தப்பாவும்? அதே மாதிரி ஓட்டு கேட்கும் போது வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி எல்லாம் அரசியல் சாக்கடையில் அந்த சாக்கடை நாங்கள் கழுக போகிறோம் அப்படின்னு சொல்லி சாக்கடையில் மூழ்கி அசிங்கமாகி கொண்டிருக்கிறார்களே, இதை விமர்சிக்கிற இந்த வகையில் தப்பாக. அப்போ இது மார்க்க ரீதியாக நாங்கள் இதை விமர்சனம் பண்றோம். அதே மாதிரி என்ன செய்யறோம்? நிறைய இயக்கங்களை ஜாக் எடுத்துக்கிறோங்க, எஸ்டிபி பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகள் எடுத்துக்கிறோங்க. இவங்களை எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணம்? இவர்கள் சமுதாய இயக்கம், மார்க்க இயக்கம் என்றெல்லாம் காட்டிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கு உங்களை அழைக்கிறார்கள். நாகூர்ல பேனர் வைக்கிறார்கள், நாகூர் கந்தூரிக்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறோம். இப்படிக்கு எஸ்டிபிஐ போட்டு பேனர் போட்டாங்களா இல்லையா? அப்ப இது நரகத்துக்கு முஸ்லிம்களை கூப்பிடுறதுக்கு ஒரு சமுதாய இயக்கம் தேவையா? இதை எப்படி தௌஹீத் இயக்கமா இருக்க முடியும்? இதுல இளைஞர்கள் எப்படி போக முடியும்? உங்களை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கத்தை விமர்சிப்ப தப்பாகுமா? இப்ப நேற்று முந்தா நாள் கம்பத்துல ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள். என்ன போர்டு? சபரிமலைக்கு செல்லும்படி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ரொம்ப முக்கியமான தகவலை இது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேவையான தகவலை இது. இதுக்காக இயக்கம் நடத்துறேன். இப்படி பிறந்தநாள் விழாவை பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தியை வரவேற்று பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், எஸ்டிபி பிஎஃப்ஐ போன்ற பல பேர்களை செயல்பட்டு வரக்கூடிய அவர்கள் இப்படி மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் இல்லையா? இப்ப இதை நாங்க என்ன செய்யறோம்? விமர்சனம் பண்றோம். இதை விளங்கிக்கிறோம். தப்பா நாங்க ஒன்றும் விமர்சனம் பண்ணல. இந்த விமர்சனத்தை ஏதோ தௌஹீத் ஜமாத் மேடையில மட்டும் சொல்லல, நாங்கள் இந்த விமர்சனத்தை அவர்கள் முன்னாடி செய்ய தயாரா இருக்கிறோம். அவங்க முன்னாடி இந்த தவறுகளை சுட்டி காட்ட ஆதாரத்தோட சுட்டி காட்ட ரெடியா இருக்கிறோம். விவாதத்துக்கு வர்றீங்களான்னு கூப்பிடுறோம். அவங்க என்ன செய்யறாங்க? விவாதத்துக்கு வராம ஓடி விழுந்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தை விமர்சனம் பண்ணுகிறார்கள். மக்கள் நினைக்கிறாங்க உணர்வுல சில கட்டுரைகள் வரும், மற்ற இயக்கத்தை விமர்சனம் பண்ணி சில செய்திகள் வரும். சில பேர் நினைக்கிறாங்க தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு வேலையே இல்லை,
ஒரே எப்ப பார்த்தாலும் அடுத்த இயக்கத்தை விமர்சனம் பண்றாங்க. அடுத்த இயக்கத்தை நாங்க முதல்ல ஆரம்பிக்க மாட்டோம். விமர்சனத்தை தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்க வேண்டும் என்று 19 இயக்கமும் சேர்ந்து கொண்டு போஸ்ட் ஒட்டினார்களா இல்லையா? அதுக்கு விளக்கம் கொடுத்து அவங்களை விமர்சிக்கிறோம்னு அர்த்தமா? சமுதாய இயக்கம்னு சொல்லி கொண்டு ஊழல் செய்யறத விமர்சனம் பண்ண அவங்களை விமர்சிக்கிறோம்னு அர்த்தமா? அவங்க எத்தனை அவதூறுகளை பரப்புகிறார்கள். இணையதளங்கள் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, போஸ்டர்கள் வாயிலாக, நோட்டீஸ் வாயிலாக தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் பரப்பும் பொழுது எப்படியெல்லாம் பரப்புறான்? நம்ம தனிநபரை எல்லாம் நம்ம தாக்கலை. ஒரு இயக்கம் செய்யக்கூடிய தவறை தான் நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனால் ஒரு தனிநபரை மனநோயாளிங்கிறாங்க, அவரு காஃபிருங்கிறாங்க, காதியானிங்கிறாங்க, அகலக்குரானுங்கிறாங்க. அப்ப என்னென்ன சொல்ல முடியுமோ ஒரு தனிநபரை குறிவைத்து அவர்களுடைய அந்த விமர்சனம் இருக்கும் பொழுது அப்ப பாதிக்கப்பட்ட நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? உங்களை ஒருத்தன் பைத்தியக்காரன் இருக்குன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல சொன்ன சொல்லிட்டு போற நம்ம ஆளு தானே, எதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பீங்களா? உடனே எடுத்துட்டு சாத்துவீங்களா இல்லையா? என்னடா பைத்தியக்காரன் சொல்றான்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப அந்த வேலையை பதில் கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் தௌஹீத் ஜமாத் நம்ம செய்யறோம். தப்பை காணும் போது யாரா இருந்தாலும் கண்டிப்போம். அப்ப அதை விளங்கன்னு அதனால விமர்சனம் பண்றதை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்துக்கு எதிரான கிடையாது. இதை ஒரு குற்றச்சாட்டு செய்யறாங்க, அதை வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்க? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர்கள் பிஜேவை கண்மூடி பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. பிஜேவை தக்லீது செய்யக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறாங்க. எதனால இந்த மாதிரி சொல்றாங்க? இங்க யாருமே பிஜேவை கண்மூடி பின்பற்றவங்களும் இல்லை. கண்மூடி பின்பற்றக்கூடிய வழக்கத்தை கண்டிச்ச ஒரே ஜமாத்து தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான். எத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். அவங்க கந்தூரி விழா கொண்டாடினா நம்மளும் கொண்டாடணும். அவன் தர்கா கட்டினானா நம்மளும் கட்டணும். அவன் தாயத்து போட்டானா நம்மளும் போடணும். அவன் மூடுது ஓதுனானா நம்மளும் ஓதணும். அவன்கிட்ட கத்தம்பாத்தியா இருந்தா நம்மளும் செய்யணும். கல்யாணத்தில் முன்னோர்கள் மாலை போட்டா நம்மளும் மாலை போடணும் என்றெல்லாம் முன்னோர்கள் என்ன செய்திருந்தாலும் அதை அப்படியே கண்மூடி பின்பற்ற வேண்டும். நம்ம எதையுமே சிந்திக்க கூடாது, ஆய்வு செய்யக்கூடாது, முட்டாள்களாகவே இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தூர விலகி இருந்தது. குர்ஆன் ஹதீஸ் என்னன்னு தெரியாத அளவுக்கு முன்னோர்கள் செய்தது மட்டும்தான் மார்க்கம்னு முஸ்லிம்கள் நினைச்சிருந்தாங்களா இல்லையா? அந்த தக்லீதை நம்ம கண்டிச்சோமா இல்லையா? முன்னோர்கள் செய்திருந்தால் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை பார்க்க மாட்டீர்களா? ஹதீஸை பார்க்க மாட்டீர்களா? முன்னோர்கள் என்ன சொன்னாலும் மார்க்கமா என்று முன்னோர்கள் பேர்ல உள்ள தக்லீதை கண்டித்த ஜமாத் இந்த ஜமாத். அதே மாதிரி ஊர்ல நிறைய பேர் செய்து விட்டார்களே, ஆனால் அது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாரும் எப்படி துழுகிறார்களோ அப்படித்தான் நம்ம துழுகணும். எல்லாரும் என்ன நோம்புக்கு என்ன நியத்து சொல்றானோ அதை நம்ம சொல்லணும் என்றெல்லாம் எல்லாரும் தப்பு செய்தால் அது சரி அப்படின்னு முஸ்லிம்கள் இருந்தாங்களா இல்லையா? பெரும்பான்மைக்கு மதிப்பளித்து பெரும்பான்மை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அந்த நம்பர் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை தப்புன்னு விமர்சனம் பண்ணுவோம். முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? இதை நீங்க தர்கா கூடாதுங்கிறீங்க, இப்படி சொல்லக்கூடிய ஆள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன கேட்டார்கள், நீங்க ஊருக்கு 10 பேர் தானே இருக்கிறீங்க, நாங்க ஊருக்கு பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறோமே, ஒரு ஊர்ல மெஜாரிட்டியா நாங்க தானே இருக்கிறோம், அதனால நாங்க என்ன துழுகிறோமோ அதான் துழுக. நீ 10 பேர் புதுசா ஏதாவது ஹதீஸ் குர்ஆன் சொன்னா அதை ஏத்துக்கிற முடியாது, பெரும்பான்மையைத்தான் ஏத்துக்கிறோம் என்று பெரும்பான்மையை கண்மூடி பின்பற்றினார்களா இல்லையா? அது இஸ்லாமிய அடிப்படையில் தப்பு. குர்ஆனைத்தான் நல்லா வழங்கியிருக்கிறானே தவிர, ரசூலைத்தான் நமக்கு ஒரு தூதரை அல்ல அனுப்பியிருக்கிறானே தவிர, பெரும்பான்மை என்ன செஞ்சாலும் சரிண்டா. அப்போ நிறைய பேர் சினிமா பார்க்குறான், சினிமா போகலாமா? நிறைய பேர் துழுகாம இருக்கிறான், அப்போ துழுகாம இருந்துக்கிறாமா? நிறைய பேர் தண்ணி அடிக்கிறான், அப்போ எல்லாரும் தண்ணி அடிப்போமா? நிறைய பேர் வரதட்சணை வாங்குறான், நம்மளும் வரதட்சணை வாங்குவோமா? நிறைய பேர் செய்யறாங்கிற அந்த கான்செப்ட் இஸ்லாத்தில் தப்பு. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த பூமியில் பெரும்பான்மையினரை நீ பின்பற்றுவாயானால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உன்னை வழிகெடுத்து விடுவார்கள். நிறைய பேர் செய்யறாங்கன்னு பார்க்காத, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை சொல்லி அந்த தக்லீதிலிருந்து மக்களை காப்பாற்றின யாரு? அஜர்த்துமார்கள் சொல்லிவிட்டால், தலப்பா கட்டியவர்கள், ஜிப்பா போட்டவர்கள், பெரும் தாடி வைத்தவர்கள், என்ன சொன்னாலும் மார்க்கம்னு முஸ்லிம்கள் நம்பினார்களா இல்லையா? ஜும்மா மேடையில் ஏறிவிட்டால் அவங்க சொல்ற கதை தான் இஸ்லாம், அவங்க விடுற கப்சா தான் இஸ்லாம். அது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா? எதையுமே முஸ்லிம்கள் சிந்திக்காம இருந்தார்களா இல்லையா? அஜர்த்து என்ன சொன்னாலும் கேட்பார்கள். அஜர்த்து தான் அவங்களுக்கு அல்லாட்டு அவருக்கு வகி வர்ற மாதிரி. அஜர்த்து சொல்லிட்டா ஓகே, பதில பேசக்கூடாது என்றெல்லாம் அஜர்த்து சொன்னார் என்ற காரணத்துக்காக வேண்டி இப்ப இஸ்லாத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை எல்லாம் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா?
இந்த தக்லீதுல இருந்து கண்மூடி பின்பற்றக்கூடிய இந்த வழக்கத்திலிருந்து காப்பாற்றுற யாரு? இதையெல்லாம் எவனுமே கண்டிக்கல. இதெல்லாம் கண்டிக்க துப்பு இல்லாமல் பல பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். தப்லீக் ஜமாத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும், இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு தெரிந்து கொண்டு இதை போய் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இதை கண்டு காணாமல் இருந்தார்கள் இல்லையா? இந்த தக்லீது எந்த வகையில எல்லாம் தக்லீது ஊடுருவுகிறதோ எல்லாத்தையும் கண்டித்தவர்கள் நம்ம. அதே மாதிரி ஒரு மேடையில் பேசினால் அந்த மேடையில் ஆளுகளை வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு மேடையில் பேச்சாளர்கள் வர்றாங்களா, பேச்சாளர்களை புகழ்வார்கள். அந்த மாதிரியான புகழ்ச்சி இங்கே பார்க்க முடியுமா? தனிநபரை புகழக்கூடிய பிஜேவே மேடையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வந்து விட்டார் என்ற காரணத்துக்காக வேண்டி அவரை புகழ்ந்திருக்கிறோமா? அப்ப வேற ஆலிம் சாமார்கள் செய்யாத பயங்கரமான வேலையை, ஒரு புரட்சியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ரெண்டுலையுமே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். எது நேர்வழி, எப்படி போராடணும், எப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணணும் என்றெல்லாம் காட்டியிருக்கிறார். ஆனால் அவர் இருக்கும்போது மேடையில் புகழுவோமா? அது அவர் அனுமதிப்பாரா? மேடையில் யாரையும் புகழ மாட்டோம். மூஞ்சிக்கு முன்னால புகழ்ற பழக்கம் தவ்ஹீத் ஜமாத்துல இல்ல. இந்த மூலானா மூலவி முஃப்திலாம் போட்டுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான புகழ்ச்சி ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துறது, அதையெல்லாம் தடுத்த ஒரு ஜமாத் இந்த ஜமாத்து. மற்ற ஜமாத்துகள் எல்லாம் அஜர்த்து வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அஜர்த்து முன்னாடி குனிஞ்சு சலாம் போடணும். சலாம் எப்படி நடந்தது? தவ்ஹீத் ஜமாத்து தான் தன்மானத்தை கொடுத்தது. சலாம் தான் என்னன்னு காட்டி கொடுத்தது. சலாம் ஒரு காலத்தில் எப்படி சலாம் சொல்லுவார்கள்? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அஜர்த்தை பார்த்து குனிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படின்னு குனிஞ்சு அவருக்கு அடிபணிஞ்சுக்கிட்டு இருந்தானே இல்லையா? இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் தூரத்தில் இருந்தா கையை காட்டி அஸ்ஸலாமு அலைக்குங்க வேண்டியது, பக்கத்தில் இருந்தால் வாயில சொல்லணும். இதுதான் சலாம தவிர என்ன வணக்கம் செலுத்துறதுக்கு பேர் சலாமா என்றெல்லாம் தன்மானத்தை தந்த தனிமனித வழிபாட்டை ஒழித்த இந்த ஜமாத்தை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க கண்மூடி பின்பற்றுகிறார்கள், பிஜேவை தக்லீது பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன தக்லீது பண்ணிட்டோம்? அவரை நாங்கள் தக்லீது பண்ணல. அவர் என்ன சொன்னாலும் மார்க்கம் தவ்ஹீத் ஜமாத்தில் உள்ள யாரும் நினைக்கிறோமா? அப்படிலாம் யாரும் நினைக்கல. அவர் சொல்றது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறனால அவர் பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுறாரு, ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாரு. இதுக்கு எதிராக எவனும் கொண்டு வரல. பிஜே இந்த ஒரு ஃபத்வா கொடுக்குறாரு, அந்த ஃபத்வாவுக்கு அவர் சில ஆதாரங்களை காட்டுறாரு. இந்த ஆதாரம் தப்புன்னு சொன்னா இன்னொரு ஹதீஸை காட்டி இன்னொரு வசனத்தை காட்டி யாரோ கொண்டு வரணுமா இல்லையா? அப்ப இவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, மற்றவர்கள் விட்டடிக்கிறார்கள், மற்றவர்கள் வாயில வந்ததை உலகுகிறார்கள் என்று அவர்கிட்ட உள்ள அந்த ஆதாரத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க இணையதளங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். இணையதளங்கள்ல பிஜேவை சொல்றாங்கல்ல, பிஜேவை கண்மூடி பின்பற்றுகிறார்கள். நீங்க இங்க உள்ள தவ்ஹீத் ஜமாத்தை தான் அப்படி நினைக்கிறீங்க, கண்மூடி பின்பற்றுகிறார்கள். பிஜேவுடைய அந்த உரையை, அவருடைய ஃபத்வாவை, அவருடைய அந்த பிரச்சாரத்தை கேட்கக்கூடிய மக்கள் அது 10-12 அப்படி இல்லை. இன்னைக்கு இணையதளங்களை நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு நாளும் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஆன்லைன் பிஜே என்ற அந்த இணையதளத்தை பார்வையிடுகிறார்கள். அதுல உள்ள பிரச்சாரத்தை கேட்கிறார்கள், அதுல உள்ள ஃபத்வாக்களை நம்புகிறார்கள். ஏன் நம்புறாங்க? பிஜே அவங்க பார்த்ததே கிடையாது, வீடியோவில் பார்த்திருப்பார்கள் தவிர பிஜேவோட அவர்கள் பழகியிருப்பார்களா? பிஜேவை நேரில் பார்த்திருப்பார்களா? ஏன் அப்படி அந்த ஆன்லைன் பிஜேவை இவ்வளவு பேர் சேர்ந்து பார்க்கிறார்கள்? அதுல சத்தியம் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட அவருடைய எல்லா பதில்களுமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அதுக்குத்தான் மக்கள் இங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்களே தவிர இங்க பிஜேவை யாரும் கடவுளாக்கல, அவரை தூதராகவும் யாரும் நினைக்கல. அவர் எங்களை மாதிரி ஒரு பேச்சாளர். அதே நேரத்தில் அவரிடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட ஒரு பதில் இருக்கிறது அப்படி நம்புறோம். ஒரு ஆதாரத்தை அவர் காட்டுறதுனால, ஆய்வு பண்றதுனால, அதே வேலையாக இருக்கிற காரணத்தினால் ஆயிஷா நாயகத்தை பற்றி சகாபாக்கள் சொல்றாங்களே இல்லையா? நாங்கள் எந்த ஒரு கேள்வி போய் கேட்டாலும் சரி ஆயிஷா நாயகத்திட்ட அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் இருக்காம இருக்காது. எந்த கேள்வி கேட்டாலும் ஆயிஷா நாயகத்திடத்துல அதுக்கு ஒரு பதில் இருக்கு, அவங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்கும் என்றெல்லாம் சகாபாக்கள் சொல்றாங்களே. அப்படி இந்த என்ன கேள்வி கேட்டாலும் உடனே தூங்கிட்டு இருந்தா கூட நாங்க ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான முறையில் பதில் சொல்றாரு. அப்ப அதுல நாங்க என்ன செய்யறோம்? அவர் காட்டக்கூடிய ஆதாரத்தை வைத்து அவரை நம்புறோமே தவிர இது தக்லீத் ஆகாது. தக்லீத் என்ன? பிஜே ஒரு கருத்தை சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சொல்கிறார், அல்ல குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக சொல்கிறார் வைங்க, அந்த மாதிரி விஷயத்துல தவ்ஹீத் ஜமாத் பிஜே சொல்றது நம்புதா? அப்படி ஒன்றை காட்டுங்க, அதுக்கு பேர் தான் தக்லீத். தக்லீத் என்ன? குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்கிறது, அதுக்கு முரணா பிஜே சொல்றாரு. அப்ப குர்ஆன் ஹதீஸை தூர இருந்து விட்டு எனக்கு பிஜே சொல்றதான் வேணும்
அப்படின்னு யார் நம்புகிறார்களோ அதுக்கு பேர் தக்லீது. அப்படி ஒரு விஷயத்தை நீங்க காட்டுங்க, இந்த விஷயத்துல நீங்க பிஜேவை தக்லீது பண்றீங்க அப்படி காட்ட முடியுமா? ஒரு விஷயத்தை காட்ட முடியாது. எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க அவர்கிட்ட சுட்டி காட்டிருக்கிறோம். நாங்க அவரோட இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இந்த ஆய்வுக்குழுல இருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட அவர் ஆய்வு செய்த எத்தனை விஷயங்களை சுட்டி காட்டிருக்கிறார்கள். அவர் திருத்தி இருக்கிறாரு. எங்களுக்கு தெரியாத எத்தனை விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஆய்வு செய்த அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது தவிர ஒரு ஆளை, ஒரு தனிநபரை கண்மூடி பின்பற்றக்கூடிய வழக்கம் தௌஹீத் ஜமாத்தில் இல்லை. அதே மாதிரி நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் இந்த பிஜேவை விமர்சிக்கக்கூடியவர்கள், தௌஹீத் ஜமாத்தை விமர்சிக்கக்கூடிய யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க பிஜேவுடைய ஒன்று ரெண்டு விஷயங்களை தான் செய்யறாங்க. எல்லாருமே பிஜே இஸ்லாத்தில் இல்லாத சொல்ற மாதிரி அப்படி மக்கள்கிட்ட அவர் மேல உள்ள வெறுப்பின் காரணத்தினால் அவருடைய வளர்ச்சி பொறுக்காமல் அப்படி பேசுகிறார்களே தவிர, சுன்னத்து வல் ஜமாத்தில் உள்ள எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் பிஜேவுடைய உரையை கேட்கிறார்களா இல்லையா? ஏன் தௌஹீத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய பல அமைப்புகளில் உள்ளவர்கள் பிஜேவுடைய உரையை கேட்டு அவர்கள் சும்மா மேடைகளில் பேசுகிறார்களா இல்லையா? பொதுவான தலைப்பில் பிஜே பேசியிருப்பார்ல, அந்த மாதிரியான மேட்டரை எடுத்து எத்தனை பேர் காப்பி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அடிப்படையில் நீங்க ஒரு மனசாட்சி இல்லாம அவர் மேல குற்றம் சொல்ல முடியும்? தௌஹீத் ஜமாத் மேல இப்படி புழுதிவாரி இறைக்க முடியும்? அதனால இந்த பிஜேவை தக்லீது பண்ணுகிறார்கள், பிஜே உரைய ஒரு வேத வாக்குமாறு நினைக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து என்ன? சமுதாய ஒற்றுமைக்கு இவர்கள் வேட்டு வைக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சமுதாய ஒற்றுமையை சீரழித்து விட்டார்கள், நாங்கள்லாம் உண்ணா இருக்கிறோம், இவர்கள் அதை கெடுத்து நாசமாக்கி விட்டார்கள்ங்கிறாங்க. என்ன உண்ணா இருந்தாங்க? நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி மதுஹபுகள் என்ற பெயரில் இந்த சமுதாயத்தில் பிரிவுகள் இருந்துச்சா இல்லையா? ஒரு இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள், ஒரு தூதரை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள், ஒரு வேதத்தை வச்சிருக்கிற முஸ்லிம்கள், ஒருத்தன் தனியை ஹனஃபின்னு சொல்லிக் கொள்வான், இன்னொருத்தன் தனியை ஷாஃபின்னு சொல்லிக்கிட்டான். நடந்துச்சா இல்லையா? இந்த பிரிவு எப்படி ஏற்பட்டது? இதுக்கு பிஜே காரணமா? இதுக்கு தௌஹீத் ஜமாத் காரணமா? நாங்கள்லாம் ஒத்துமையா இருந்தோம், இவர்கள் பிரித்து விட்டார்கள் சொல்றாங்களே. தங்களை ஹனஃபி என்றும் ஷாஃபி என்றும் மாலிகி என்றும் ஹம்பலி என்றும் மதுஹபுகள் பெயரால் இந்த சமுதாயம் பிரிந்து கிடந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த பிரிவெல்லாம் உடைச்சேர்ந்து விட்டோம். இன்னைக்கு ஹனஃபி ஷாஃபியா உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் ஹனஃபியா ஷாஃபியாண்டு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள்லாம் எங்களை எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மாடல் அப்படின்னு மதுஹப் பிரிவினையை தூக்கி எறிந்து விட்டு அந்த பிரிவினையை உடைச்சு காட்டியது இந்த தௌஹீத் ஜமாத். மதுஹப்னா எப்படி எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க? வணக்க வழிபாட்டில் கூட அவங்கள்ட்ட ஒற்றுமை பார்க்க முடியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கூட நீங்க பள்ளிவாசல போய் பார்க்கலாம், ஒத்துமையா இருக்கிறவங்கிறாங்கல்ல. ஒரு பள்ளிவாசல துழுவார்கள், ஹனஃபின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன செய்வார்? ஹனஃபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொப்புள்ள தக்பீர் கட்டிடுவாங்க. ஆம்பளைகள் என்ன செய்வாங்க? தக்பீர் தொப்புள்ள கட்டுவார்கள். அப்ப ஷாஃபிகள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவங்க ஷாஃபி மதுஹப் நெஞ்சின் ஓரத்தில் எப்படி கட்டிக்கிடுவாங்க. ஒரு பள்ளிவாசல் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வை தொழுவுறீங்க, சொர்க்கம் போறதுக்காக வேண்டியதான் ரெண்டு பேருமே தொழுவுறீங்க. ஒருத்தர் தொப்புள்ள கட்டாதான் சொர்க்கம்ங்கிறாரு, இன்னொருத்தர் இங்க கட்டாதான் சொர்க்கம்ங்கிறாரு. இதுல ரெண்டுல எது அல்லாஹ்வுடைய மார்க்கம்? எது ரசூல் காட்டினது? எது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வஹி? அப்ப தொழுகையில பிரிவினை, பெருநாள் தொழுகையில உள்ள தக்பீர்ல ஹனஃபிகள் என்ன செய்வாங்க? முதல் ரக்காத்துல 3 தக்பீர் அதிகப்படியா, 2வது ரக்காத்துல 3 தக்பீர். ஷாஃபிகள் முதல் ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர். தௌஹீத் ஜமாத் நம்ம சொல்ற பாருங்க, அப்படி சொல்லுவாங்க. பெருநாள் தொழுகையில ஆளுக்கு ஒரு மாதிரியான பெருநாள் தொழுகை இருக்கா இல்லையா? ஹலால் ஹராம எடுத்துக்கொண்டாலும் சரி, திருமண முறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்துலயுமே ஹனஃபி ஒரு மாதிரியா இருப்பாங்க, ஷாஃபி ஒரு மாதிரியா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ ஊர்களில் இந்த ஹனஃபிகளுக்கும் ஷாஃபிகளுக்கும் மத்தியில் பல ஊர்களில் வெட்டுக்குத்தெல்லாம் நடந்திருக்கிறது, அடிதடி தகராறெல்லாம் நடந்திருக்கிறது. தௌஹீதை நாங்கள் சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் 2 பேரும் சேர்ந்து கொண்டு எங்களை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்களே தவிர தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னால 2 பேரும் அடித்து மோதி கொண்டு இருந்தார்களா இல்லையா? அப்ப மதுஹபுகள் என்ற பெயர்ல ஏற்பட்ட பிரிவுக்கு நாங்க காரணமா? அந்த அடிதடி தகராறுக்கு ஹனஃபிக்கு ஒரு பள்ளிவாசல், ஷாஃபிக்கு ஒரு பள்ளிவாசல் என்றெல்லாம் அந்த பிரிவுகள் இருந்துச்சு. இதுக்கு தௌஹீத் ஜமாத் காரணமா? பல ஊர்களில் ஹனஃபிக்காரனுக்கு ஷாஃபிக்காரன் பொண்ணு கொடுக்க மாட்டான், அல்லது பொண்ணு எடுக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கும் பல ஊர்கள் அந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது. அப்போ இந்த மதுஹபுகள் அடிப்படையில் இந்த சமுதாயம் பிரிஞ்சு கிடந்துச்சா இல்லையா? இந்த பிரிவுக்கு யார் காரணம்? நாங்களா காரணம்? அதே மாதிரி தரிக்காக்கள் என்ற பெயர்ல ஆளுக்கு ஒரு தரிக்கா, ஷாதிலியா தரிக்கா என்ற பெயர்ல அப்படி ஒரு தரிக்கா இருந்துச்சு, காதிரியா தரிக்கான்னு அவன் ஒரு குரூப் இருக்கிறான். இப்படி நக்சபந்தியா சுகரபந்தியா என்றெல்லாம்
தரிக்காக்கள் என்ற பெயர்ல இன்றைக்கும் அந்த பிளவுகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. இந்த பிரிவுகள் யாரால் ஏற்பட்டுச்சு? தவ்ஹீத் ஜமாத்தினால் ஏற்பட்டுச்சா? தப்லீக் ஜமாத்தும் தரிக்காக்காரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொண்டிருந்தார்களா இல்லையா? தவ்ஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி தப்லீக்காரங்க தரிக்காக்காரர்களை ஷேக் அப்துல்லா ஜமாலி குரூப், இந்த ரப்பானி குரூப் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள் இல்லையா? அந்த குரூப் தரிக்காவில் உள்ளவர்கள் தப்லீக் ஜமாத்துக்காரங்களை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள் இல்லையா? அப்போ இப்படி தங்களுக்குள்ள பல பிரிவுகளாக இந்த சமுதாயம் தவ்ஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதையெல்லாம் உடைச்சிருக்கிறோம். அதை விடுங்க, ஒரு தேர்தல் வரும். ஒரு தேர்தல் வரக்கூடிய நேரத்திலேயாவது இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாரும் இப்படி ஒன்றுபட்டு ஒரு முடிவை இவரை நம்ம ஆதரிப்போம், சமுதாய நலன் கருதி இன்னைக்கு ஆதரிக்கிறோம் பாருங்க. இடஒதுக்கீடு நீ தந்தா உனக்கு ஆதரவு, நீ தந்தா உனக்கு ஆதரவு என்று இரண்டு பெரிய கட்சிகள்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி எந்த காலத்திலேயாவது முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு நம்ம இவரை ஆதரிப்போம், இந்த காரணத்துக்காக வேண்டி சமுதாய நோக்கத்தில் இவர் ஆதரிப்போம் அப்படின்னு என்றைக்காவது ஒன்றுபட்டு இருந்திருக்கிறார்களா? இல்லை. தகப்பனார் ஒரு கட்சியில் இருப்பான், பிள்ளை ஒரு கட்சியில் இருப்பான், அண்ணன் ஒரு கட்சியில் இருப்பான், தம்பி ஒரு கட்சியில் இருந்திருக்கிறான். இப்படி நடந்துச்சா இல்லையா? அதிமுகவில் கொஞ்சம் முஸ்லீம்கள், திமுகவில் கொஞ்சம் முஸ்லீம்கள், இப்படி இருந்தாங்களா இல்லையா? அப்போ எந்த காலத்தில் ஒரே ஒரு தேர்தலில் இப்படி ஒன்றுபட்டு இருந்திருக்கிறார்களா? அன்னைக்கு விடுங்க, இன்னைக்கு நம்ம கேட்கணும். தவ்ஹீத் ஜமாத் மட்டும்தான் முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து நீங்க இன்ன காரணத்துக்காக வேண்டி, சமுதாய காரணத்துக்காக வேண்டி இவருக்கு ஓட்டு போடுங்க நம்ம சொல்றோம். நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கிறோம்ங்கிறாங்கல்ல. தவ்ஹீத் ஜமாத் எதிராக இருக்கிறது, தவ்ஹீத் ஜமாத் மட்டும் இப்படி தனியாக நிற்கிது, நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கிறோம்னு சொல்றாங்களே. இவர்கள் எந்த ஒரு தேர்தலையாவது சமுதாய நலனோட நாங்க இவங்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒன்றுபட முடியுமா? அவங்கள ஒன்றுபட சொல்லுங்க. யார் நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கிறோம்னு சொல்றாங்களோ தவ்ஹீத் ஜமாத்துக்கு எதிரான அவ்வளவு இயக்கங்களும் அவங்க ஒரு தேர்தலில் ஒன்றுபடுத்திருக்கிறார்களா? தேர்தல் வரும்போது பிரிஞ்சு போயிடுவான். எப்போ ஒத்துமைன்னு வருவான்? இந்த ஒத்துமைன்னு பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ஒத்துமைங்கிற பேரில் ஒரு ஏசி ரூமை போட்டு ஒரு பிரியாணி அங்கே போய் தின்னுட்டு எல்லாரும் நாங்கள் ஒரு இடத்த உட்கார்ந்தோம், ஒத்துமையை பற்றி பேசிக்கிட்டோம், பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னு இதைத்தான் ஒரு நாளை வேஸ்ட் பண்ணியிருக்கான். அட நீ தேர்தலில் ஒத்துமையை காட்டினியா? ஒத்துமை தான் முக்கியம்னு சொன்ன எல்லா இயக்கத்தையும் அழித்து விட்டு, எல்லா நேமையும் தூக்கி விட்டு எல்லாம் ஒரு இயக்க பேரில் வந்துட வேண்டியதானே? எஸ்டிபிஐ வேணாம், பிஎஃப்ஐ வேணாம், தமுக வேணாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜமாத் இஸ்லாமி வேணாம், சிம்மு வேணாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரில் செயல்படுவோம் அப்படின்னு வர வேண்டியதானே? தவ்ஹீத் ஜமாத் மட்டும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற மாதிரி, அவங்களாம் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, ஒத்துமையாக இல்லை, எல்லாரும் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஊர் தேர்தலில் அந்த மருந்து கிடையாது. எத்தனை ஊர்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் எலெக்ஷன் வரும், பள்ளிவாசலில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல் தேர்தலுக்கு யார் பள்ளிவாசல் கமிட்டியை வர்றது, யார் முத்தவழியை வர்றது என்று பல ஊர்களில் அடிதடி தகராறுகள் நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கும் நடக்கிறது. எத்தனையோ மதரசாக்கள்ல மாணவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மதரசாக்கள்ல யார் முதல்வராக வர்றது, யார் தலைமை தாங்கிறது என்று அதுல இந்த சமுதாயத்தில் பல உலமாக்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா இல்லையா? அப்போ என்ன ஒத்துமை? எதுலையுமே ஒத்துமையா இல்லை. ஒத்துமைன்னு சொல்கிறார்களே, நாங்கள்லாம் ஒன்னா இருந்தோம், இவர்கள் தவ்ஹீத் ஜமாத்துகளை பிரிச்சுட்டாங்க, சமுதாயத்தை கூறு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இருக்கவே கிடையாது. சமுதாயம் எந்த காலத்திலும் இருக்கல, அது போலித்தனமாக சொல்கிறார்கள். என்ன உங்கள்கிட்ட ஒற்றுமை இருந்துச்சு? இந்த சமுதாயத்தில் 25-30 வயதுல வரதட்சணை கொடுக்க வழி இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பெண்கள் பக்கத்து வீடுகளில் தேங்கி கிடக்கிறார்கள். ஒத்துமையை பேசக்கூடிய ஆளுங்க என்ன செய்யணும்? இந்த பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வரதட்சணை இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்தார்களா? இந்த வரதட்சணைக்கு எதிராக ஜமாத்தார்கள் ஏதாவது தீர்மானம் போட்டார்களா? மார்க்க அறிஞர்கள் இந்த அவலத்தை கண்டித்து உரையாற்றினார்களா? என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்கிக்கிறோம், யார் கண்டுக்கிற வேணாம், சமுதாயம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, 30 வயசுல அந்த பெண்ணு கல்யாணம் ஆகாததால் மனநோயாளி ஆனாலும் பரவாயில்லை, அந்த குடும்பமே தூக்கு போட்டு கொண்டாலும் பரவாயில்லை, எவன் எக்கேடு கட்டு போனாலும் நம்ம ஒத்துமையா இருப்போம் இப்படின்னு இருந்தார்களே தவிர என்ன ஒத்துமை அவங்ககிட்ட வாழ்ந்துச்சு? எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்தில் வறுமையின் அந்த கோரப்பிடியில் சிக்கி கொண்டு எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். போய் வட்டி கடையில் போய் நிற்கிறாங்களா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல்கள்ல அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமாக நிறைய சொத்துக்கள் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும். இதுல எல்லாம் வரக்கூடிய பணத்தை ஒழுங்கா வசூல் பண்ணி அதை ஏழைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்.
ஒரு கிரைண்டரை கொடுக்கலாம், ஒரு ரிக்ஷா வண்டி வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல வகைகளில் ஏழ்மையை, முஸ்லிம்கள்கிட்ட உள்ள ஏழ்மையை விரட்டி அடிச்சிருக்க முடியும். ஆனால் அதை ஜமாத்தார்கள் செய்தார்களா? ஒத்துமையை பேசக்கூடிய ஜமாத்தார்கள், ஒத்துமையை பேசக்கூடிய இந்த இயக்கங்கள் இந்த வேலையை செய்ததா? ஏழ்மையை விரட்டடிக்கிற இந்த வேலையை யாராவது கையில் எடுத்தார்களா? அவரவர்கள் என்ன வறுமையில் போய் வட்டி கட்டில போய் நின்றாலும் சரி, அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதை கண்டுக்கிறாம இருந்தாங்களா இல்லையா? தௌஹீத் ஜமாத் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஃபித்ராவா இருக்கட்டும், அல்லது ஜக்காத்தை வசூல் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய வறுமையிலிருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பாடுபடுகிறோமா? ஒற்றுமைக்காக நாங்கள் உழைக்கிறோமா? கண்டுங்காணாமல் இருக்கிற எல்லா இயக்கங்களும் ஜமாத்துகளும் உழைக்கிறார்களா? ஒரு நேரத்தில் 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வருவாங்க, தெருவுக்குள்ள வந்த ஓடி ஒளிவார்கள். ஜமாத்துடைய நம்ம ஜமாத்திலே உள்ள வந்து தெருவுக்குள்ள வந்து அநியாயமான முறையில் ராத்திரியில ஒரு முஸ்லிம் இளைஞனை கைது செய்து கொண்டு போவார்கள். அதெல்லாம் தட்டி கேட்பதற்கு துப்பு இல்லாமல் எத்தனை ஜமாத்து நிர்வாகிகள் இருந்தார்களா இல்லையா? எவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி இளைஞர்கள் பொய் குற்றச்சாட்டை அவன் மேல பொய் வழக்க போட்டு உள்ளதல்லினாலும் கூட அதை கண்டுங்காணாமல் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை உருவாக்கி இருக்கிறோம்? ஒரு சென்னையில ஒரு முஸ்லிம் இளைஞனை, ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணை, ஒரு முஸ்லிம் ஆணை பொய் வழக்கு போட்டு காவல்துறை கைது செய்தால் ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு சென்னையில் வந்து நிற்கும். ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரட்டக்கூடிய ஒரு வேலையை தௌஹீத் ஜமாத் செய்யல இல்லையா? அப்ப எது ஒற்றுமை? ஒரு முஸ்லிம் அநியாயமான முறையில் பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் திரட்டி போராடக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறதா? அப்ப எப்படிப்பட்ட ஒத்துமையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம்? அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சும்மா போலியாக இவங்க வந்து என்ன அவங்க ஒற்றுமைன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் வந்து மார்க்கம்ங்கிற பேர்ல என்ன வேணாலும் செய்வோம், அதை நீங்க கண்டுக்கிற கூடாது. எப்படி ஹனஃபி ஷாஃபியை கண்டுக்கிறது இல்லையோ, ஷாஃபி ஹனஃபியை கண்டுக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி நீங்களும் எங்களுடைய தவறுகளை மார்க்கம்ங்கிற பேரில் நாங்கள் செய்யக்கூடிய வழிகேடுகளை கண்டுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஒற்றுமைங்கிறாங்க. அந்த ஒற்றுமையை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஒற்றுமைன்னா ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்புண்டா எல்லாரும் வருவோம், அது வேற. ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்? ஒற்றுமை ஏற்படணுமா? எல்லாருமே ஒரே மாதிரியான வணக்க வழிபாடுகள், ஒரே மாதிரியான கூழுகை மட்டும் வரணுமா? திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள், அதுக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்படுவோம் அப்படின்னு வந்து விட்டோமே. ஆனால் அப்பத்தான் ஒற்றுமை ஏற்படும் சொல்றோம். அதனால தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்க விட கிடையாது. ஒற்றுமை இல்லாமல் இருந்த இந்த சமுதாயத்தை தௌஹீத் ஜமாத் ஒன்றுபடுத்துற அந்த வேலையை செய்திருக்கிறது. இன்னும் என்னென்ன பொய் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அதெல்லாம் இந்த பிரச்சாரத்தை, தௌஹீத் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்றோம்? தௌஹீத் ஜமாத் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, நியாயமான முறையில் சொல்லுங்க, எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், அந்த தவறை திருத்திக்கிறோம். அப்ப விவாதத்துக்கு வராம ஓடி விழுந்து கொண்டு செய்யறாங்க, பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார்கள். நம்ம அந்த பொய் குற்றச்சாட்டுகளை நம்பாமல் திருமறை குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த போதனைகளை மட்டும்தான் தௌஹீத் ஜமாத் அடிப்படையாக ஏற்க சொல்லி சொல்கிறது என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாகுர் தவான். அல்லாஹ்